பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே கூட உங்களை சந்திக்கிறதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறோம். உண்மையாகவே இந்த நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையிலே செய்த சகல சாட்சிகளை பகிர்ந்து கொள்ள என் தேவன் அன்பு சகோதரர் மூலமாக இந்த நாட்களிலே ஒரு அன்பு அழைப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். உண்மையாகவே இந்த சாட்சிகளுக்கு முன்பதாக ஒரு சிறிய ஜெபத்தை நாம் ஏறெடுக்கலாம். கண்களை மூடி. பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசுவே, பரிசுத்த ஆவியானவரே, இந்த மனமகிழ்ச்சியான வேளையிலே அப்பா உம்முடைய பாதத்திலே நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, நீர் என்னை உருவாக்கின விதங்கள், ஆண்டவரே, அடியனுடைய வாழ்க்கையிலே சந்தித்த ஒவ்வொரு இன்னல்கள், கஷ்டங்கள், வேதனைகள், அவைகள் எல்லாவற்றிலும் நீர் வந்து ஆண்டவரே என்னோடு கூட நீர் நின்ற ஒவ்வொரு சாட்சிகளை ஆண்டவரே நாங்கள் ஆண்டவர் பேச இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நீர் என்னை மூடி மறைத்து நீர் வெளிப்படும்படியாய் பார்க்கிறவருடைய இருதயத்திலே பரிசுத்த ஆவியானவர் நீர் தொட்டு ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே இந்த நாள் முதற்கொண்டு ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கைக்குள்ளாய் பிரவேசிக்க இந்த ஒரு சாட்சியை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். இதை காண்கிற ஒவ்வொருவரும் துவக்கம் முதற்கொண்டு முடிவு மட்டுமாய் பார்த்து தேவ பிரசன்னத்தில் நிரம்பி ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றி கொடுக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்குள் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உண்மையாகவே அடியனுடைய சாட்சியை பார்க்கும் பொழுது ரொம்ப பெரிய சாட்சிகள் என்று சொன்னால் இன்றைக்கு அநேக கிறிஸ்துவர்களும் சரி, கிறிஸ்துவை அல்லாதவர்களும் சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் நேசிக்கிறேன், ஆண்டவரோடு கூட அதிக நேரங்கள் நான் பயணித்து கொண்டிருக்கிறேன், போதகருக்கு தசம பாகங்கள் கொடுக்கிறேன், இன்னும் அநேக காரியங்களை நான் செய்கிறேன், ஆனாலும் என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் கூட இல்லையே என்று சொல்லி அநேக கிறிஸ்துவர்களும் அநேக கிறிஸ்துவை அறியாத நண்பர்களும் கூட நண்பிகளும் கூட இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, உண்மை அதுதான். ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில நடந்த சில காரியங்களை சாட்சியாக சொல்லி தேவனுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த விரும்புகிறோம். உண்மையாகவே என்னுடைய பெயர் கே பிரவீன் குமார். என்னுடைய அப்பாவின் பெயர் காசி, என்னுடைய அம்மாவின் பெயர் சிவம்மாள், என்னுடைய மனைவியின் பெயர் வளர்மதி. உண்மையாகவே என்னுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது நான் என்னுடைய வீட்டிற்கு ஒரே ஒரு மகன். நான் பிறப்பதற்கு முன்பதாக என்னுடைய தாயாருக்கு 2 ஆண் குழந்தைகள் பிறந்து அவர்கள் பிறந்து சில மாதங்களுக்குள்ளாக 2 ஆண் குழந்தைகளும் மரித்து போனார்கள். உண்மையாகவே என்னுடைய தாய் தன்னுடைய 2 பிள்ளைகளை பெற்றெடுத்து என்ன செய்வதென்று தெரியாத ஒரு நிலைமையில அவர்கள் மரித்து போன அந்த நிலைமையில என் தாய் ரொம்ப வேதனையோடு கூட கண்ணீரோடு கூட இருந்தார்கள். என் தாய் ஆரம்ப நாட்களிலே சின்ன வயசிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு முழுக்கு ஞானஸ்நானம் எடுத்து ஆண்டவருக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் என்னுடைய தாய். என்னுடைய தகப்பனார் இயேசுவை அறியாத ஒரு இந்து குடும்பத்தை சார்ந்தவர். ஆனாலும் திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி என்னுடைய அம்மாவை கட்டாயப்படுத்தி என் தாத்தாவும் பாட்டியும் உனக்கு கிறிஸ்துவத்தில் மாப்பிள்ளை யாரும் வரல, அதனால இந்துல தான் மாப்பிள்ளை வந்திருக்கிறாங்க, நீ மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கிட்டே ஆகணும்னு சொல்லி என்னுடைய அம்மாவை ரொம்ப தொந்தரவு பண்ணினார்கள். அது நிமித்தமாக என்னுடைய அம்மாவனுடைய போதகரை சென்று என்னுடைய தாத்தாவும் பாட்டியும் அந்த நாட்களில் மிரட்டி என்னுடைய மகளுக்கு இன்றைக்கு திருமணம் ஆகாததற்கு ஒரே காரணம் நீங்கள் தான், நீங்க செய்த ஒவ்வொரு காரியமும் இன்றைக்கு என் மகளுக்கு திருமணமே செய்து கொள்ள மாட்டேன் என்று சொல்லுகிறார் என்று சொல்லி என் தாத்தாவும் பாட்டியும் சண்டை போட்டதுனால என் போதகரெல்லாம் என் அம்மா கிட்ட சொல்லி தயவு செய்து நீ இந்துவா மாறிடுமா அப்படின்னு சொல்லி சில என்னுடைய போதகர்களை என் தாத்தா பாட்டி சண்டை வலித்து அடிக்க போனதுனால இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்து விட்டது. என் தாய் கண்ணீரோடு கூட வேதனையோடு கூட ஐயோ நான் என்ன செய்யறதுன்னு தெரியலையேன்னு சொல்லி இந்துவாக இந்து மாப்பிள்ளைக்கு அம்மாவை திருமணம் செய்து கொடுத்தார்கள். திருமணம் நடந்தது. சில நாட்களுக்குள்ளாக என் தாய் சொன்னார்கள், நான் இந்துல தான் மாப்பிள்ளை எனக்கு வந்ததுனாலே நான் இந்து தாலி கட்டிக்கிட்டேன், இனி நான் இயேசு கிறிஸ்துவை நேசிக்க மாட்டேன், இயேசுவை நான் வணங்க மாட்டேன்னு சொல்லி என் அம்மா இயேசப்பாவை மறுதளித்து விட்டு இயேசுவை விட்டு பின்மாற்றத்திலே போய்
இந்து கடவுள்களை வணங்க ஆரம்பித்தார்கள். ஆரம்பித்து ஒரு வருஷம் கழித்து 2 குழந்தைகள் பிறந்தது. பிறந்த 2 ஆண் குழந்தைகளும் மரித்து போனார்கள். என் அம்மா ஒரே அழுகையிலே அழுது புலம்பி கொண்டிருக்கிற வேலையிலே ஏதோ பல கோயில்களுக்கு போனார்கள். பூசாரிகளிடத்திலே போய் மந்திரம் போட்டார்கள். இன்னும் பல நாட்டு மருந்துகள் அந்த நாட்களில் வாங்கி கொடுத்தார்கள். பல மருத்துவமனைகளுக்கு போனார்கள். ஆனாலும் என் தாய்க்கு கர்ப்பம் நிற்கவே இல்லை. 1 வருடமானது, 2 வருடமானது, 3 வருடமானது, 4 வருடமானது. பிரியமானவர்கள், என்னுடைய தகப்பன் ஒரு பயங்கரமான குடிகாரர். என் தகப்பன் தினந்தோறும் சாராய் காய்ச்சி அதிகாலையில் 3 மணிக்கு அதை குடித்து என் அம்மாவை சண்டை வலிக்கிற ஒரு குடிகாரராய் என்னுடைய தகப்பனார் இருந்து வாழ்ந்து வந்தார். ஆனாலும் 4 வருஷமாச்சு, 5 வருஷமாச்சு, குழந்தை நிற்கவே இல்லை. கிட்டத்தட்ட 6 வருஷம் கழித்து 6வது வருஷத்துல என்னுடைய தாயார் கர்ப்பம் அடைந்தார்கள். அப்பொழுது கர்ப்பம் அடைந்த சில நாட்களுக்குள்ளாக அவர்கள் ஸ்கேன் போடுறதுக்காக மருத்துவமனைக்கு வந்த பொழுது மருத்துவர்கள் பார்த்து சொல்லிவிட்டார்கள், மகளே, உன்னுடைய வயிற்றில கரு உருவாகி இருக்கிறது. கருவிற்கு பக்கத்திலேயே ஒரு கட்டி ஒன்று வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதற்கு இப்பொழுது ட்ரீட்மெண்ட் செய்ய முடியாது. அந்த கட்டியை நாம் ரிமூவ் பண்ண வேண்டும் என்று சொன்னால் உன்னுடைய கருவுக்கு பிரச்சனையாகிவிடும். அதனால கட்டியும் வளரட்டும், அதை ஆபரேஷன் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள். அப்படியாக 1 மாதம், 2 மாதம், 3 மாதம், 4 மாதம் ஆனது. கிட்டத்தட்ட அப்படியே 9 மாதங்கள் முடிந்து என்னுடைய அம்மா 10வது மாதத்திலே சென்னை பட்டணத்திற்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து என்னுடைய தகப்பனார் மருத்துவமனையில் எங்க அம்மாவை சேர்த்துட்டு உடனடியாக அவர் சாரா காசுறதுக்காக அவருடைய சொந்த கிராமத்திற்கு என் அப்பா போயிட்டார். அப்போ மருத்துவர்கள் என்னுடைய அம்மாவை செக் பண்ணி பார்த்துட்டு மருத்துவர்கள் எங்க அம்மா கிட்ட சொன்னாங்க, மகளே, நான் உன்னுடைய குழந்தையை காப்பாற்றப்பட வேண்டுமானால் உனக்கு நான் ஆபரேஷன் பண்ணணும். ஆனா ஆபரேஷன் உனக்கு நான் பண்ண வேண்டுமானால் உன்னுடைய உடம்புல ரத்தமே இல்லை. நான் என்ன செய்யறதுன்னு தெரியல. பல இடங்களுக்கு நாங்கள் ரத்தம் கேட்டுட்டோம், ரத்தமும் இல்லை. உன் கூட யார் இருக்கிறாங்கன்னு சொல்லி என் அம்மா கிட்ட கேட்டப்ப என் அம்மா சொன்னாங்க, ஐயா, என்னுடைய குடிகார கணவர் என் கூட இருந்தாரு, ஆனா இப்ப என் கூட இல்லை, அவரு வீட்டுக்கு ஓடிட்டாரு. என்னை பெற்றெடுத்த என் அம்மாவும் இல்லை, என் அப்பாவும் கூட இல்லை, இப்ப நான் அனாதையா நிற்கிறேன்னு சொல்லி என் அம்மா சொன்னப்ப, அம்மா அதெல்லாம் முடியாது, நீங்க எப்படி ஆகிலும் போன் பண்ணி ஆகிலும் நீங்க அவர்களை வர சொல்லுங்க. ஏன்னு சொன்னா உங்களுக்கு நாளைக்கு ஆபரேஷன் பண்ணி ஆகணும். ஏன்னா கட்டி அது வெடிக்கிற ஸ்டேஜில் இருக்குது, என்ன பண்றதுன்னு தெரியல. உங்களுக்கு ஆபரேஷன் பண்ணாதான் அந்த குழந்தையை காப்பாற்ற முடியும். அப்படி ஆபரேஷன் பண்ணல அப்படின்னு சொன்னா உன்னுடைய குழந்தை மரித்து போகும், உன்னுடைய உயிருக்கே ஆபத்து என்று சொல்லிவிட்டார்கள். என் தாய் கலக்கத்தோடு கூட என்ன செய்யறதுன்னு தெரியலையே. அந்த நாட்களில் போனும் கிடையாது, என்ன செய்வதுன்னு தெரியாம என் அம்மா அப்படியே கண்ணீரோடு போயிட்டு அவங்க பெட்ல படுத்து விட்டார்கள். சரியாக இரவு 1 மணி இருக்குமாம். என் அம்மா அப்படியே தூங்கி கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று ஒருவர் வெண்வஸ்திரம் தரித்து அம்மாவுடைய கனவுல வந்து அவர் சொன்னாராம், மகளே, நீ பயப்படாதே, நாளைக்கு நான் உனக்கு ரத்தம் கொடுப்பேன் என்று சொன்னாராம். உடனடியாக நீங்க யாருன்னு கேட்கும் பொழுது, நான் தான் நீ சின்ன வயதிலே நேசித்த உன் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி சொன்னாராம். அதே மாதிரி உடனடியாக அம்மா கனவுலிருந்து எழுந்துகிட்டு உடனடியாக எழுந்து உட்கார்ந்து பக்கத்தில் இருக்கிற பெட்ல இருக்கிற ஒரு முஸ்லிம் அம்மா கிட்ட பார்த்து சொன்னாங்களா, அம்மா, நான் சின்ன வயசுல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், ஞானஸ்நானம் எடுத்தேன். ஆனா திருமணத்திற்கு பிறகு நான் இந்துவுல மாறிட்டேன். ஆனாலும் இந்த நாளில பல கோயில்களுக்கு போயிருக்கிறேன், மொட்டை அடிச்சிருக்கிறேன், மாசம் பல காரியங்களை பூஜை நான் பண்ணிருக்கிறேன். ஆனா ஒரு கடவுளும் இல்லை, என்னை தொட்டு தாலி கட்டின என் புருஷன் கூட என் கூட இல்லை, என் அம்மா அப்பா இல்லை. ஆனா என்றைக்கோ நேசித்த அந்த ஆண்டவர் இயேசு என் கனவுல வந்து சொன்னாரு, நாளைக்கு நான் உனக்கு ரத்தம் கொடுப்பேன்னு சொன்னாருன்னு சொல்லி அந்த முஸ்லீம் அம்மா கிட்ட சொன்ன உடனே அந்த முஸ்லீம் அம்மா பார்த்து சொன்னாங்களா, மகளே, நீ பயப்படாதே, உன்னை நேசிக்கிற ஏசப்பா வந்து சொல்லியிருக்கிறார் இல்லையா, நிச்சயமா நீ அந்த நாட்களில் வணங்கின ஏசப்பா உனக்கு செய்வார்னு சொல்லி சொன்னாங்களாம். அப்படியே என் அம்மா தூங்கிட்டாங்க. அப்படி தூங்கிட்டு மறுநாள் காலையில அம்மா குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில வாசற்படியில ஒரு சின்ன நோட்டு வச்சுக்கிட்டு அனாதை போல் நின்றுட்டு இருந்தாங்களாம். ஐயோ, யாராகிலும் ரத்தம் கிடைக்குமான்னு சொல்லி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி என் அம்மா நின்று பார்த்தாங்க. 1/2 மணி நேரம் ஆச்சு, 1 மணி நேரம் ஆச்சு, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அப்படியே நின்று சோர்ந்து போயிட்டு அழுதுகிட்டு, ஐயோ, ரத்தம் இல்லைன்னா என் குழந்தை 6 வருஷத்துக்கும் பிறகு நின்று இருக்கிற என் குழந்தை செத்துருமேன்னு சொல்லி அழுதுகிட்டே நிற்கும் பொழுது
ரொம்ப தொலைவில் இருந்து ஒரு சகோதரன் ஓடி வந்து இங்கே யார் சிவம்மாள், இங்கே யார் சிவம்மான்னு கேட்டாங்களாம். உடனடியாக என் அம்மா சொன்னாங்களா, நான் தான் சிவம்மான்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ உடனடியாக அவருடைய கையில் இருந்த அந்த நோட்டை வாங்கி கொண்டு மருத்துவமனைக்கு உள்ளாக ஓடிவிட்டார்கள் அந்த சகோதரன். உடனே அம்மா தேம்பி ஆயிராங்க, ஐயோ இந்த சென்னையெல்லாம் பார்த்தா அதிகமான திருடர்கள் இருக்கிறாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கிறேனே, என்ன செய்யறதுன்னு தெரியாம அம்மா அழுதுகிட்டே இருந்தாங்களாம். கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு பிறகு அந்த உள்ளே போன சகோதரன் வெளியே வந்து நோட்டை கொடுத்துட்டு அவர் சொன்னாராம், மகளே நான் உனக்கு ரத்தம் கொடுத்துட்டேன்னு சொன்னாராம். என் அம்மா தேம்பி அழுதுட்டு, ஐயா நீங்க யாருன்னே தெரியாது, ஆனா உங்களுக்கு யார் சொன்னது எனக்கு ரத்தம் வேணும்னு சொல்லி என் அம்மா தேம்பி அழுதுகிட்டே கேட்கும்போது அவர் சொன்னார், அந்த சகோதரன் சொன்னாராம், எனக்கு ஒருத்தர் சொன்னாரு சிவம்மாக்கு ரத்தம் வேணும்னு சொல்லி நீ போய் கொடுன்னு சொல்லி அனுப்பினாரு, நான் வந்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். என் அம்மா அப்படியே அழுதுட்டு, ஏசப்பா நைட்டு என் கனவுல வந்து நீங்க சொன்னீங்க, அதே மாதிரி எனக்கு ரத்தம் கொடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி என் அம்மா ரொம்ப அழுதுகிட்டு, ஏசப்பா நீங்க என்ன இன்னும் கூட நேசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி என் அம்மா அப்படியே அழுது கொண்டு என் அம்மா கிட்ட இருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்து அந்த சகோதரன் இடத்துல கொடுத்தாராம். உடனே அந்த சகோதரன் சொன்னாரு, நான் பணத்திற்காக வரல, ஒருத்தர் சொன்னாரு நான் ரத்தத்தை கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாராம். ஹல்லேலூயா. உண்மையாகவே என்னுடைய அம்மா அப்படியே அழுது கொண்டு மருத்துவர் இடத்துல போயிட்டு உடனடியாக ஆபரேஷன் செய்தாங்க. பெரிய ஆபரேஷன் பண்ணி என் அம்மாவுடைய கர்ப்பப்பையில் இருந்து எண்ணெய் ஒரு பக்கம் தூக்கி போட்டாங்க, கட்டியை ஒரு பக்கம் தூக்கி போட்டாங்க. ஹல்லேலூயா. உண்மையாகவே இன்றைக்கு நான் உயிரோடு கூட இருக்கிறது என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தை அவர் எனக்காக கொடுத்தார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். அப்படியாக கூட நான் பிறந்த பிறகு கூட என் அம்மா இயேசுவை மறந்து போனார்கள். ஏசப்பாவை அந்த நாட்களிலாக என் அம்மா நேசித்திருப்பார்கள் என்று சொன்னால் இல்லை, நான் பிறந்த பிறகு அவர்கள் திரும்பவுமாய் பூஜை செய்ய ஆரம்பித்தார்கள், எனக்கு மொட்டை அடிக்க ஆரம்பித்தார்கள், காது குத்த ஆரம்பித்தார்கள், இன்னுமா இந்து சம்பிரதாயத்திலே வாழ ஆரம்பித்தார்கள். அப்படியே காலங்கள் போனது. என்னுடைய 3வது வகுப்பு படிக்கும் பொழுது என்னுடைய 8 வயசுல நானும் என்னுடைய மாமா மகனும் கத்திரி லீவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு லீவு விடுவாங்க, அந்த லீவுக்கு ஆந்திரா பகுதியில் இருக்கிற கஞ்சரபாளையம் என்கிற உறவினர் வீட்டுக்கு, அந்த இடத்துல இருக்கிற என்னுடைய பெரியம்மா வீட்டுக்கு நாங்கள் போயிருந்தோம். அப்போ அங்க போன பொழுது என்னுடைய மாமா மகன் டியூப்லைட்ல இருக்கிற அந்த கடைசியில் இருக்கிற அந்த அலுமினியம் இருக்கும் இல்லையா, அந்த அலுமினியத்துக்குள்ள ஒரு கேஸ் இருக்கும், அது என்னுடைய மாமா மகன் தூக்கி போட்டுக்கிட்டு கும்பல் அடிச்சுக்கிட்டே இருந்தாரு. நான் சொன்னேன், நீ என்ன தூக்கி போட்டு அடிக்கிற, நான் பாரு அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த அலுமினியத்தில் இருக்குது இல்லையா, அந்த அலுமினியத்தை கீழே வச்சுட்டு என் கண்ணை நல்லா வளைஞ்சிட்டு ஒரு அடி அடிச்சும் பாருங்க, அந்த அலுமினியத்துக்குள்ள இருந்த கேஸ், அந்த டியூப்லைட்டுக்குள்ள இருந்த கேஸ் என் வலது கண்ணுக்குள்ள போயிடுச்சு. உடனடியாக நான் சின்ன குழந்தை, என்ன செய்யறதுன்னு தெரியாது, என்னுடைய கண்ணை அப்படியே அழுத்தி விட்டுட்டேன். உடனடியாக என் பெரியம்மா என் கண்ணை பார்த்துட்டு ரொம்ப எனக்கு டல்லா தெரிய ஆரம்பிச்சது. அங்க வரதேபாளையம் என்கிற ஒரு மருத்துவமனைக்கு, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு என்னை கூட்டிட்டு போனாங்க. அந்த டாக்டர்களா சொல்லிட்டாங்க, உடனடியாக இந்த குழந்தையை கூட்டிக்கிட்டு மெட்ராஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுங்க, ஏன்னா ஒரு நாள் டிலே ஆச்சுன்னா கூட குழந்தையினுடைய கண்ணு கெட்டு போயிடுன்னு சொன்னாங்க. உடனடியாக என்னை கூட்டிக் கொண்டு என்னுடைய கிராமத்திற்கு வந்து மறுநாளிலே என்னை அழைத்து கொண்டு திருவள்ளூரில் இருக்கிற ஒரு ஐ ஸ்பெஷலிஸ்ட் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு டாக்டர் கிட்ட என்னை கூட்டிட்டு போனாங்க. உடனடியாக அந்த டாக்டர் என்னை கண்ணில் டார்ச் அடிச்சு பார்த்துட்டு செக் பண்ணிட்டு அந்த டார்ச்சை தூக்கி ஓங்கி செவுத்துல அடிச்சாரு. ஏன் அடிச்சாருன்னு சொல்லிட்டு எங்க அப்பாவும் அம்மாவும் பயந்துட்டாங்க. என்னாச்சு டாக்டர் சொல்லும் பொழுது அந்த டாக்டர் சொன்னாரு, இந்த மகனை நீங்க நேத்தே கூட்டிட்டு வராம இன்னைக்கு நீங்க கூட்டிட்டு வந்துட்டீங்க, ஒரு அழகான ஒரு குழந்தைனுடைய கண்ணை நீங்க குட்டியாகிட்டீங்களே, உங்களுக்கு அருவே இல்லையான்னு சொல்லி இன்னும் பயங்கரமா கோவப்பட்டு, நீங்கள் உங்களுக்கெல்லாம் அருவு இருக்கா இல்லையா, அந்த குழந்தை கண்ணை நீங்க கெடுத்துட்டீங்களே, நேற்றே ஏன் கூட்டிட்டு வரலன்னு சொல்லி ரொம்ப கோவப்பட்டாரு. என் அம்மா தேம்பி அழுதார்கள். என்னதான் டாக்டர் பண்ணுவதுன்னு சொல்லி பார்க்கும்போது அந்த டாக்டர் சொன்னாரு, நீங்க சென்னையில் இருக்கிற பெரிய மருத்துவமனைக்கு நீங்க இந்த குழந்தையை தூக்கிட்டு வாங்க, அங்க நான் மருத்துவராக பணிபுரிகிறேன், ஒருவேளை அந்த இடத்துல பெரிய பெரிய ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி கண்ணை மீண்டும் தெரிய வைக்க பண்ண முடியுமா என்று சொல்லி பார்க்கலாம் என்று சொல்லி என் அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டாங்க. மறுநாளில சென்னை ஹாஸ்பிட்டலுக்கு என்னை கூட்டிட்டு போனாங்க. கிட்டத்தட்ட 1 மாசம் ட்ரீட்மெண்ட் நடந்தது, கண்ணு தெரியல. 2வது மாதத்திலே டாக்டர்கள் எல்லாரும் பரிசோதனை செய்து எல்லா டாக்டர்களும் சொன்னாங்க, இந்த மகனுடைய வலது கண் கெட்டு போனது, இந்த மகனுக்கு கண்ணு தெரியாது, அதனால ஆட்டு கண்ணை வைக்கலாம், இல்ல மாட்டு கண்ணை வைக்கலாம், அப்படி இல்லைன்னா யாராச்சும் செத்துட்டாங்கன்னு சொன்னா அந்த குழந்தை கண்ணை தூக்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி 1 மாசமா அதே மருத்துவமனைக்கு வைத்தார்கள். பல இடங்களுக்கு ஓடினார்கள், எந்த கண்ணுமே
மருத்துவமே கிடைக்கல. பல இடங்களுக்கு தேடினாங்க, பல மருத்துவமனைகளுக்கும் அவங்க செக் பண்ணி பார்த்துட்டாங்க, எனக்கு கண்ணு பொருந்துற மாதிரி ஒரு கண்ணு இல்லை. 3வது மாதம் வந்தது. பிரியமானவர்களே, உண்மையா சொல்றேன், அந்த நாட்களிலே கிட்டத்தட்ட 500 மருத்துவர்களுக்கு மேலாக என் கண்ணை செக் பண்ணாங்க. ஏன் இதை சொல்றேன்னு சொன்னா, அந்த நாட்கள்ல அந்த மருத்துவமனையில புதிய புதிய டாக்டர்கள் எல்லாம் படிப்பாங்க. அந்த டாக்டர்கள் எல்லாம் ஸ்ட்ரைட்டா வருவாங்க. நான் ஒரு எக்ஸிபிஷன்ல வச்சிருக்க ஒரு பொருள் மாதிரி என் கண்ணில் டார்ச் அடிப்பாங்க, ஏதோ இங்கிலீஷ்ல பேசுவாங்க, அவங்க பாட்டுன்னு போயிட்டே இருப்பாங்க, என்னன்னு சொல்லவே மாட்டாங்க. ஒரு கேளிக்கை பொருளாக அந்த நாட்களில் அந்த மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருந்தேன். கிட்டத்தட்ட 2 மாதம் ஆனது. 3வது மாதத்துல ஒரு பெரிய டாக்டர் வந்து பார்த்து என் அம்மாவையும் என் அப்பாவையும் கூட்டி சொல்லிட்டாரு, இனிமே இந்த பையனுக்கு கண்ணு மாற்ற முடியாது. ஏன்னா இந்த மகனுடைய கண்ணு வந்து ரொம்ப ரொம்ப உள்ளுக்குள்ள நரம்பெல்லாம் பிரச்சனை ஆயிடுச்சு, ரத்தம்லாம் கட்டிடுச்சு. அதனால இந்த மகனுக்கு இப்போ 8 வயசு ஆகுது. 15 வயதுக்குள்ளாக இந்த மகனுடைய வலது கண் அழுகி உள்ளுக்குள்ளே சுத்தமாய் போயிடும். அதனால இந்த மகனுக்கு வேற கண்ணு வச்சும் பிரயோஜனம் கிடையாது, இந்த குழந்தைய தூக்கிட்டு வீட்டுக்கு போயிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. என் அம்மா அப்படியே கண்ணீரோடு கூட என்னை தூக்கி இடுப்புல வச்சுக்கிட்டு என் வீட்டுக்கு வந்து வீட்டில் இறக்கி விட்டுட்டு ஓன்னு மார்லையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிட்டு அழுறாங்க. ஐயோ, 6 வருஷம் கழித்து பிறந்த என் மகன் இன்றைக்கு குட்டி கண்ணனாய் மாறிவிட்டானே. இந்த ஊர்ல யார் என் மகனை மதிப்பாங்க, யார் என் மகன் கிட்ட நல்லா பேசுவாங்க, என் மகனுக்கு கண்ணு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்களே. 15 வயசுல என் மகனுடைய வலது கண்ணு குட்டி ஆயிடும், உள்ளுக்குள்ள இழுத்துட்டு போயிடும், அழுகிடும் டாக்டர் சொல்லிட்டாங்களேன்னு சொல்லி தேம்பி 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 ஆள ஆரம்பித்தார்கள். பிரியமானவர்களே, என் அம்மா ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க. என்னடா இது, என்னதான் பிரச்சனைன்னு தெரியலையே, 2 ஆண் மகன்கள் செத்து போயிட்டாங்க, என் கண்ணு என்னுடைய மகனுக்கும் கண்ணு குட்டியாகி விட்டதேன்னு சொல்லி தேம்பி தேம்பி ஆள ஆரம்பித்தார்கள். அந்த நாட்களில் கூட நாங்கள் இந்துவாய் தான் இருந்தோம். நெல்லூர் பகுதிக்கு ஓடுவோம், இன்னும் எங்க ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு இந்து கோயில்களுக்கு ஓடி இந்த மாரியாத்தம்மாலாம் சொல்லிட்டு இருப்பாங்க, அந்த காரியங்களுக்கெல்லாம் ட்ரெஸ்ஸே இல்லாம வேப்பலையை கட்டிக்கிட்டு பல பூஜைகளை செய்வோம். இன்னும் அதுவும் இல்லாம இன்னும் லேட்டஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, பல இடங்களுக்கு போயிட்டு அந்த தங்கத்தினால ஏதோ ஒரு கண்ணில் தகுடெல்லாம் கொடுப்பாங்க, அந்த தகுடு எடுத்துட்டு போயிட்டு கீழே மண்ணுக்குள்ள போட்டு பூஜை பண்ணி புதைச்சிட்டா உன் பையனுக்கு கண்ணு வந்துடலாம் சொன்னாங்க. அப்படியா பல கோயில்களுக்கு ஓடி என் கண்ணு கிடைக்கவே இல்லை, எனக்கு கண்ணு தெரியவே இல்லை. அதனால் அன்றையிலிருந்து ஒரே ஒரு கண்ணு பார்வை, அப்படியே வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தேன். பிரியமானவர், அப்படியே போயிட்டே இருந்துச்சு. திடீரென்று சொல்லி என்னுடைய 9ஆம் கிளாஸ் நான் படிக்கும் பொழுது, நான் படித்துக் கொண்டிருந்தேன். 9ஆம் கிளாஸ் நான் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய தகப்பனார் வேலைக்காக போயிருந்தார். என்னுடைய தகப்பனார் ஒரு டிராக்டர் டிரைவராக இருந்தார். அந்த டிரைவர் வேலைக்கு போனவர் அந்த இடத்துல ஒரு லேடி கூட ஒரு தவறான பழக்கம் ஏற்பட்டு என்னையும் என் அம்மாவையும் நடுத்தெருவில் விட்டு அவர் அந்த லேடியை கூட கூட்டிட்டு ஓடி போயிட்டாரு. 9ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறேன். அநேக கடன் பிரச்சனைகள் என் வாழ்க்கையில் இருக்கிறது. ஆனாலும் எனக்கென்று இருந்த என் தகப்பனார், என் கூட பிறந்தவங்க அக்கா தம்பி தங்கச்சி யாருமே இல்லை. எனக்குன்னு இருந்தது ஒரே ஒரு உலகம், அதுல என் அம்மா என் அப்பா மாத்திரம் தான். ஆனா அந்த 9ஆம் கிளாஸ் படிக்கும் பொழுது என் தகப்பனார் என்னையும் என் அம்மாவையும் விட்டுட்டு வேற ஒரு லேடி கூட ஓடி போனதுனால, ஐயோ வாழ்க்கையில் என்ன செய்ய போறோம், இப்ப நம்ம தான் நம்ம குடும்பத்தை காப்பாற்றணுமே, எப்படியாகிலும் நம்ம 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணி நல்ல ஒரு படிப்பு படிச்சு அம்மாவை காப்பாற்றலாம்னு சொல்லி 10ஆம் வகுப்புக்கு போனேன். 10ஆம் வகுப்பு போகும் பொழுது என்னுடைய 10ஆம் கிளாஸ்ல எல்லாரும் பாஸ் பண்ணிட்டாங்க. என் கூட இருந்த எல்லா சகோதரர்களும் அற்புதமாய் பாஸ் பண்ணிட்டாங்க. நானும் கொஞ்சம் நல்லா படிக்கிற மகன், ஆனாலும் ஃபெயில் ஆயிட்டேன். என்னுடைய அறிவியல்ல மார்க் வெறும் 14 மார்க். என்னுடைய கிளாஸ்லயே நான் தான் ஒரு மோசமான மார்க் எடுத்திருந்த ஒரு மாணவனாய் அந்த நாட்கள் இருந்தேன். உடனடியாக அந்த ரிசல்ட் வரும்பொழுது நாங்கள் விளையாடி கொண்டிருந்தோம். என்னுடைய போதகர் ஓடி வந்து அவர் சொன்னாரு, நான் எங்க சபையில் இருக்கிற ஒரு பாஸ்டர் வந்துட்டு, அந்த நாட்கள் இந்துவாக தான் இருந்தேன், ஆனாலும் இயேசு சும்மா அப்பப்போ நமக்கு சர்ச்சுக்கு போயிட்டு சாக்லேட் வாங்கி சாப்பிட்றது மற்ற காரியங்கள் அப்படி இருந்ததுனால அந்த பாஸ்டர் வந்துட்டு சொன்னாரு, தம்பி நம்ம ஊர்ல எல்லாருமே பாஸ் பண்ணிட்டீங்க, ஆனா பிரவீன் நீங்க மாத்திரம் ஃபெயில் ஆயிட்டீங்க, உன்னுடைய மார்க் அறிவியல்ல வெறும் 14 மார்க், ஸ்கூல்லே நீ தான் ஒஸ்ட் அப்படின்னு சொல்லி அந்த பாஸ்டர் சொன்னார். உடனடியாக விளையாட்டிலிருந்து வீட்டுக்கு ஓடினேன். என் வீட்டில் இருந்த அந்த இந்து கடவுள்களுடைய போட்டோஸ்லாம் இருந்துச்சு. அந்த போட்டோக்கு கீழே பெரிய பெரிய கல்லு உப்பை போட்டு, அந்த கல்லு உப்பு மேல என் முட்டி போட்டு
அப்படியே அழுகிறேன். ஐயோ கடவுளே, நான் 10வது ஃபெயில் ஆயிட்டேன், என் அம்மாவை நான் எப்படி காப்பாற்றுவேன், என் அம்மாவுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன், என் அம்மா ரொம்ப நம்பிட்டு இருந்தாங்களே, இன்றைக்கு நான் தோல்வியிற்று என் கிராமத்தில் ஒரு கேவலமான மகனாய் மாறி போனேன்னு சொல்லி தேம்பி தேம்பி அழுது அந்த கடவுள்கிட்ட சொல்றேன், நான் அடுத்தது அட்டெம்ப்ட் எழுதுவேன், ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல நான் பாஸ் பண்ண வச்சீங்கன்னா நான் உனக்கு வந்து மொட்டை அடிக்கிறேன்னு சொல்லி என் 15 வயசுல அந்த பப்ளிக்ல நான் ஃபெயில் ஆன உடனே கதறி 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 அந்த போட்டோவுக்கு முன்னாடி அழுதேன். அழுது பிறகு நான் அட்டெம்ப்ட் எழுதினேன். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல 25 மார்க்கு ஃபெயில் ஆயிட்டேன். செகண்ட் அட்டெம்ப்ட் எழுதினேன், அதுலயும் ஃபெயிலு. 3வது அட்டெம்ப்ட் எழுதினேன், அதுலயும் ஃபெயில் ஆயிட்டேன். என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்போ நான் வீட்டில் அதிகாலையில் படுத்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய தாய் மாமா சொன்னாரு, நீ வீட்டில் இருந்ததெல்லாம் போதும், உன் குடும்பத்தை யார் காப்பாற்றுவாங்க, நீ புறப்பட்டு சென்னை பட்டணத்துக்கு போயிட்டு நீ வேலை பாருன்னு சொல்லிட்டு எனக்கு வேலைக்கு என்னை துரத்தி விட்டுட்டாங்க. பிரியமானவர்களே, அந்த 15 வயது வரைக்கும் என் அம்மாவை வீட்டு நான் தூங்கினதே கிடையாது. என் அம்மா மேல எனக்கு அவ்வளோ பாசம். ஏனென்று சொன்னால் என் மீது அன்பு காண்பிக்க அந்த 15 வயசுக்கு முன்னாடி யாருமே இல்லை. என் பெரியப்பா பசங்க, என் பெரியம்மா பசங்க, என் மாமா பசங்க கிட்ட எல்லாம் அன்புக்காக ஓடுவேன். ஆனா என்ன என்றால் அவர்களுக்கு பிடிக்காது. ஏன் தெரியுமா? அந்த 15 வயசுல நான் ரொம்ப கெட்ட வார்த்தைகளை பேசுவேன், அசிங்க அசிங்கமா பேசுவேன், இன்னும் ஊர்ல போய் திருடுவேன், வீட்டுல திருடுவேன், யாருக்கும் பெரியவங்களுக்கும் சின்னவங்களுக்கும் ஒரு மதிப்பே கொடுக்க மாட்டேன். ரொம்ப ஒரு கேவலமான வாழ்க்கை நான் வாழ்வேன். அது இல்லாம துண்டு காஜா பீடி பிடிச்சிருக்கிறேன். அந்த நாட்கள்ல பெரியவங்க பிடிச்சிட்டு கீழே போடுற துண்டு பீடியை நான் பிடிச்சிருக்கிறேன். அதுவும் இல்லாம அந்த நாட்கள் நான் பீர் குடிச்சிருக்கிறேன். 15 வயசுக்கு முன்னாடியே பீர் என்கிற அந்த ஒரு போதைப் பொருளை நான் குடித்திருக்கிறேன். அது மாத்திரம் இல்லாமல் காதல் என்கிற ஒரு அசுத்தத்திலே அந்த நாட்களில் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். என்ன செய்வதென்று தெரியாத ஒரு நிலைமை. 15 வயசுல பலருடைய அன்புக்காக ஓடுவேன். ஐயோ, கூட பிறந்தவங்க யாருமே இல்லையே, யாராகிலே என் மேல அன்பு காண்பிப்பாங்களான்னு சொல்லி நான் ஒவ்வொருத்தர்கிட்ட ஓடுவேன். என் கிராமத்தில் இருக்கிற எல்லாரும் என்னை ஒதுக்கி விட்டுருவாங்க, என்ன ஒரு மாதிரியா பேசுவாங்க, என்ன அடிப்பாங்க, என்ன கேலி கிண்டல் பண்ணுவாங்க, ஒன்றரை கண்ணன் சொல்லுவாங்க, டேர கண்ணன் சொல்லுவாங்க. என்ன கேவலமாக பேசினதை நான் கேட்டு ரொம்ப தனிமையில வந்து ஐயோ என்ன ஒன்றரை கண்ணன் சொல்றாங்களே, என்ன குட்டி கண்ணன் சொல்றாங்களேன்னு சொல்லி ரொம்ப அழுது இருக்கிறேன். அப்படியாக என்னுடைய 15 வயதுல என்னுடைய அம்மாவும் என்னுடைய தாய் மாமாவும் சொன்னாங்க, நீ வேலைக்கு போப்பா, என்ன கடன் பிரச்சனை அதிகமா இருக்குன்னு சொல்லி என்னை சென்னை பட்டணத்துக்கு அனுப்பிவிட்டார்கள். அது வரைக்கும் நான் இயேசுவை அறிந்தது இல்லை. உண்மையாக சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து கிட்ட இயேசு யாருன்னு எனக்கு தெரியாது, இயேசு எப்படிப்பட்டவர் என்று எனக்கு தெரியாது. அந்த 15 வயசுல வேலைக்காக போனேன். மீச கூட இல்லாம ரொம்ப குள்ளமா இருப்பேன். வேலைக்கு போனவன் அந்த HR பார்த்துட்டு, பட்டர்ஃப்ளை என்கிற கம்பெனி கேளம்பாக்கத்தில் இருக்கிறது, அந்த கிட்டத்தட்ட ஒரு 50 பேருக்கு மேலாக நிற்கிறோம். 49 பேர் செலக்ட் ஆகிட்டாங்க. நான் ஒரே ஒருவன் சின்ன மகனா இருக்கிறேன். அந்த நாட்களிலே பட்டர்ஃப்ளைல இருக்கிற ஒரு HR அவர்கள் சொன்னாங்க, நீ ரொம்ப சின்னதா இருக்கிற, உன்னை யாரும் உள்ள சேர்த்தது, வெளியே போயின்னு சொல்லிவிட்டார்கள். அப்படி நான் அழுது கொண்டு என் அம்மா கிட்ட வந்து சொன்ன, அம்மா என்ன வெளியே அனுப்பிட்டாங்க, நான் ரொம்ப சின்ன பையன் சொல்றேன், அப்படி சொல்றாங்க அப்படின்னு சொன்னதுக்கு இன்னொருத்தர் ரெக்கமெண்ட் மூலமாக என் அன்பு சகோதரர் செல்லப்பன் என்கிற ஒரு மாமா ஒருத்தர் அங்க சூப்பர்வைசராக அந்த கம்பெனியில பணிபுரிந்தார். அவர் மூலமாக நான் உள்ளே இன்ஜெக்ஷன் மோல்டிங் என்கிற ஒரு மிஷினுடைய ஃபீல்டில் என்னை முதலாவது ஆயில் துடைக்கிறதற்காக ஒரு ஹெல்ப்பராக 10வது ஃபெயில் ஆன என்னை ஹெல்ப்பராக சேர்த்து வெறும் 950 ரூபாய் சம்பளத்தில் 2005ஆம் வருஷத்தில் எனக்கு அந்த இடத்துல வேலை கொடுத்தார்கள். அப்படியாக என்னுடைய வாழ்க்கையை தொடங்க ஆரம்பித்தேன். அந்த வேலையில கூட எனக்கு ரொம்ப கஷ்டங்கள், ரொம்ப ஒல்லியா இருப்பேன். எல்லாரும் அங்க இருக்கிறவங்க என்ன பார்த்து ரொம்ப கேலி பண்ணுவாங்க, என்னடா இவன் தமத்துண்டு இருக்கிறான்னு சொல்லி. ஒரு நாள் ஒரு சம்பவம் நடந்தது. அங்கிருந்த ஒரு பெரிய ஒரு வாலிப சகோதரன் என்னை கூப்பிட்டாரு. நான் கிட்ட போனேன். அவர் அந்த கேஸ்ல ஒரு பித்தளை சாமான அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார், கேஸை வச்சுட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கிட்டே இருந்தார். கேஸ் வச்சுட்டு ஹீட் பண்ணிட்டு இருந்தார். பிரவீன் இங்க வான்னு சொன்னார். நான் கிட்ட போனேன். திடீர்னு கையை நீட்டுன்னு சொல்ல, கையை நீட்டுறேன். அந்த பித்தளையில ஹீட் பண்ணிட்டு இருந்த, கேஸ் மூலமா ஹீட் பண்ணிட்டு இருந்த அந்த பித்தளை பொருளை திடீர்னு என் கையில வச்சுட்டாரு. அப்படியே சூடு தாங்க முடியல. அப்படி கீழே போட்டு தேம்பி அழுகுறேன். ஐயோ, எனக்கு இங்க யாருமே இல்லையே, இங்க என்ன எல்லாரும் என்ன கொடுமை பண்றாங்களே, என் மீது அன்பு காண்பிக்க யாருமே இல்லையே, பல கடவுள்களை தேடின அந்த கடவுள்களுக்கு கூட கண்ணிலேன்னு சொல்லி ரொம்ப நான் அழுதுகிட்டு அனாதையாய் அந்த இடத்துல நான் இருந்தேன். உண்மையாகவே அப்படியாக ஒரு 4 மாதமானது. 4 மாதத்துல என்னை யாருமே அந்த இடத்துல அதிகமா பேச மாட்டாங்க. ஏன்னா நான் யாரிடத்திலும் சரியா பேச மாட்டேன். ஏன்னா நான் தனியா இருப்பேன். என் மேல யாருமே அன்பு காண்பிக்க அந்த இடத்துல யாருமே கிடையாது. அப்படியா போய் கொண்டிருந்தது. ஒரு நாள் ஜான்சன் என்கிற ஒரு சகோதரன் வெறும் 3ஆம் வகுப்பு தான் படித்திருக்கிறார்.
அவர் வந்துட்டு நான் தனியா நின்றுட்டு ஒரு மாதிரியா ஃபீலிங்ஸா நின்றுட்டு இருந்தேன். அப்ப அந்த சகோதரன் வந்து சொன்னார், தம்பி நீ ஏன் எப்ப பார்த்தாலும் ஒரு மாதிரியா டல்லா இருக்கிற, ஏன் நீ சிரிக்கவே மாட்டியான்னு சொல்லி கேட்டிருந்தார். அப்ப நான் சொன்னேன், அண்ணா என்னுடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டங்கள், பல பாடுகள், பல வேதனைகள், நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னார். அவர் கேட்டார், என்ன தம்பி உன் பிரச்சனை சொல்லி கேட்டப்ப அப்போ நான் சொல்லியிருந்தேன், அண்ணா என்னுடைய வாழ்க்கையில் நான் பிறக்கிறதுக்கு முன்பதாக என்னுடைய 2 சகோதரர்கள் மரித்து போனார்கள். அது இல்லாமல் நான் 3ஆம் கிளாஸ் படிக்கும் பொழுது என்னுடைய வலது கண் அடிபட்டு குட்டியாகி விட்டது. அதுவும் இல்லாமல் நான் சின்ன வயதிலே பிறக்கும் பொழுது என்னுடைய கீழே இருக்கிற பகுதிகள் ஒன்று மேலே ஏறிவிட்டதுனால அதுவும் எனக்கு ரொம்ப பாடுகள் அண்ணா, என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்பப்போ எனக்கு கீழே ரொம்ப வலிக்கும், என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. என் அப்பாவும் என் 9ஆம் கிளாஸ்ல படிக்கும் பொழுது என் அப்பா ஓடி போயிட்டாரு, 10ஆவதும் ஃபெயில் ஆகிட்டேன். என் மேல அன்பு காண்பிக்க யாருமே இல்லை. என் சொந்தக்காரங்க வீட்டாண்டெல்லாம் நான் ஓடுவேன், எல்லாரும் என்னை அடிப்பாங்க, என்னை பார்த்தா யாருக்குமே பிடிக்காதுன்னா அப்படின்னு சொல்லி ரொம்ப தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தேன். என் கூட பிறந்தவங்க கூட யாருமே இல்லைண்ணா, இப்போ இந்த இடத்துல கூட எனக்கு யாருமே இல்லைனான்னு சொல்லி நான் ஒரு இடத்துல பேசும்பொழுது நான் அழுது விட்டேன். அந்த சகோதரன் சொன்னாரு, தம்பி நீ ஒண்ணுமே பயப்படாதே, உன்னையும் நேசிக்க ஒருவர் இருக்கிறார். ஆனா யாருன்னு கேட்டப்ப அவர் தான் இயேசு கிறிஸ்து, இயேசப்பா உன்னையும் நேசிக்கிறார் தம்பி, நீ கவலைப்படாதுன்னு சொன்னார். அப்ப நான் சொன்னேன், அண்ணா கிட்டத்தட்ட 15 வருஷமாய் நான் வணங்காத தெய்வமே இல்லை. பல கோயில்களுக்கு ஓடினேன், மொட்டை அடிச்சேன், பல காதுகள் குத்தினேன், பல பொங்கல் வச்சிருக்கிறோம், பல காரியங்கள் செஞ்சிருக்கிறோம். நான் ஒரு இந்து கடவுள், ஒரே ஒரு இந்து கடவுள் கூட என் வாழ்க்கை ஒரு அற்புதமே கிடைக்கல. 15 வருஷம் செய்யாத என் கடவுளை காட்டிலும் உன் கடவுளா அற்புதம் செய்ய போறாருன்னு சொல்லி கேட்டப்ப அந்த சகோதரன் அவருடைய சாட்சிகளை எல்லாம் சொல்லி, தம்பி நீ தயவு செய்து இங்கே ஒரு சபை இருக்கிறது, சர்ச்சைக்கு நீ என் கூட நான் உன்னை கூட்டிட்டு போறேன், இயேசு கிறிஸ்து உன்னையும் நேசிப்பார் என்று சொல்லி அவர் சொன்னார். பிரியமானவர், நான் கூட சரி ஓகே பல கடவுள்களை வணங்கியாச்சு, ஒரு வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, ரொம்ப கஷ்டமான ஒரு வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சரி இயேசு கிறிஸ்துன்னு சொல்றாங்களே, அவர்தான் யார், என்னதான் செய்கிறார், போய் பார்க்கலாம் என்று சொல்லி சரி அந்த அண்ணா கூட தான் நம்ம போய் பார்க்கலாமே, ஏசப்பா என்னதான் பண்றாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியோடு தான் நான் அந்த சபைக்கு போனேன். அப்போ அந்த முதல் முறையாக அந்த சபைக்கு போகும் பொழுது எல்லாருமே கையெல்லாம் ஃபாஸ்டா தட்டிக்கிட்டு ஏதோ ஒரு பாஷை பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நான் பயந்துட்டேன். அப்போ அந்த அண்ணன் கிட்ட கேட்டேன், அண்ணா ஏதோ கையெல்லாம் தட்டுறாங்க, ஏதோ புதுசா பாஷை, இந்தி பாஷைலாம் பேசுறாங்களே, இது என்னது அப்படின்னு சொல்லி கேட்டப்ப அந்த சகோதரன் சொன்னார், இவர்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவரை யாரெல்லாம் நேசிக்கிறார்களோ அவர்கள் மேல் அவர் இறங்கி வருவார், அவர்களுக்குள்ளே இறங்கி வந்து அவருடைய வியாதிகளை சுகமாக்குவார், இன்னும் பல பிரச்சனைகளை இயேசப்பா மாற்றுவார்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவரை இயேசு கிறிஸ்து என்று சொல்லி முதலாக என் அன்பு சகோதரன் ஜான்சன் அவர்கள் எனக்கு அவர் காண்பித்தார். அந்த பரிசுத்த இயேசுவானவர் எனக்குள்ள வருவாரான்னு சொல்லி கேட்டப்ப நிச்சயமா தம்பி அவர் உனக்குள்ளேயும் வருவாரு, அவர் உன் மேலே அன்பா இருக்கிறாரு, நிச்சயமா அவர் நீ கேளு, ஏசப்பா எனக்குள்ள வாங்கன்னு சொல்லி நீ கேளு, அவர் நிச்சயமாக உனக்குள்ள வருவார் என்று சொல்லி அந்த சகோதரன் சொல்லி இருந்தார். அப்படி கூட ஒரு வாரம் போனேன். அதுக்கு அடுத்தது 4 வாரங்கள் அந்த சபைக்கே நான் போகல, வீட்டுக்கு ஓடிட்டேன். அப்போ மீண்டுமா அவர் 5வது வாரத்தில் அவர் வந்து சொன்னாரு, தம்பி நீ 4 வாரம் வரவே இல்லையே, இன்னைக்காவது வருவியான்னு சொல்லி கேட்டாரு. சரி இவர் நம்மளை கூப்பிட்டுட்டே இருக்கிறாரு, டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கிறாரு, சரி இன்னைக்காவது போவோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அன்னைக்கு நான் போயிருந்தேன். அன்னைக்கு எல்லாரும் கையில நல்லா ஃபாஸ்டா தட்டிக்கிட்டு ஏதோ ஒரு இந்தியில பேசிட்டே இருந்தாங்க. அப்ப நான் சகோதரன் கிட்ட சொன்னேன், ஆனா நான் இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டப்ப, ஆண்டவராக இயேசுவே எனக்குள்ள வாங்கப்பா, என் பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே, என் எல்லா அக்கிரமத்தை மன்னிங்க ஏசப்பான்னு சொல்லி நீ வேண்டிக்கோ, நீ வேண்டிக்கினா ஏசப்பா உனக்குள்ள வருவார்னு சொன்னாரு. உண்மையாகவே சொல்றேன், அன்னைக்கு நான் வேண்டிக்கிட்டேன், ஆனா எனக்குள்ள வரல. அப்போ எனக்குள்ள ஒரு தாகம் ஏற்பட்டுச்சு. அப்போ என் பக்கத்துல ஏசப்பா வராருன்னு சொன்னா ஏன் எனக்குள்ள வரமாட்டாரு, எனக்குள்ளே வருவாரு. அப்ப நம்ம பல கடவுள்களை நம்ம தேடியும் ஒரு கடவுளுக்குள்ள நமக்குள்ள வரலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரயாசத்தோடு கூட ஒவ்வொரு வாரமும் சபைக்கு போக ஆரம்பித்தேன். உண்மையாகவே அவர்கிட்ட கேட்பேன், ஆனா இந்த வாரம் எனக்குள்ள வருவாரான்னு கேட்பேன், ஆனா வரமாட்டாரு. அப்படியே 1 மாதம் ஃபுல்லா போராடினேன், வரல. 2 மாதம் போராடினேன், வரல. 3 மாதம் திருச்சபைக்கு போன போராடினேன், முடியல. அவரெல்லாம் திடீர்னு நைட்ல எழுப்புவார், 12 மணிக்கு எழுப்புவார் ஜெபிக்க, 3 மணிக்கு எழுப்புவார் ஜெபிக்க, மாலையில அவர் ஜெபமண்டத்துக்கு கூப்பிடுவாரு. எல்லா டைமும் போவேன். அவர் அந்நிய பாஷை பேசுவாரு, ஆவியில் நிரம்புவாரு. ஆனா எனக்குள்ள அந்த அபிஷேகம் வராது, அந்நிய பாஷை வராது. அப்படி ஆனா நான் என்னதான் பண்றது பாத்தீங்களா, நான் ஒரு விபச்சாரக்காரனுடைய பையன், நான் படிக்காதவன், அழகில்லாதவன், நான் ஒரு குட்டி கண்ணன்,
எனக்கு யாருமே கிடையாது. பாத்தீங்களா, உங்க ஏசப்பா கூட என்னை நேசிக்கல. 3 மாசம் ஆச்சு, 3 மாசமா நான் சர்ச்சைக்கு வந்துட்டு இருக்கிறேன், ஆனா உன் ஏசப்பா பத்தி எனக்குள்ள வரலன்னு சொல்லி தேம்பி தேம்பி அழுது. அவர் சொன்னாரு, தம்பி நீ சோர்ந்து போகாத, நிச்சயமா ஒரு நாள் வருவாரு, நீ தினமும் நீ கேட்டுக்கிட்டே சொல்லுவாரு. அப்படியாய் கூட ஃபாஸ்டிங் போட்டு நீ ஜெபம் பண்ணு, நிச்சயமா உனக்குள்ள வருவார்னு சொல்லுவாரு. ஃபாஸ்டிங்கோட சர்ச்சைக்கு போவேன், எல்லாரும் ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில பேசிட்டு இருப்பாங்க. ஆனா நானும் பாஸ்டிங்ல போயிட்டு ஆண்டவரே எனக்குள்ள வாங்கப்பா வாங்க ஆண்டவரேன்னு சொல்லி அழுதுகிட்டே இருப்பேன். ஆண்டவரே நான் ஒரு பிச்சைக்காரன், நான் ஒரு விபச்சாரக்காரனுடைய பையன், நான் படிக்காதவன், நான் ஒரு ஏழை, எனக்கு யாருமே இல்லை, நான் அழகு இல்லாதவன் சொல்லி, ஏசப்பா நீங்களும் என்னை வெறுக்கிறீங்களே, ஏன் ஏசப்பா என் பக்கத்துல வந்துட்டீங்க, எல்லாரும் ஆவியில நிரம்புறாங்க, அந்நிய பாஷை பேசுறாங்க, ஏன் ஆண்டவர் எனக்குள்ள வர மாட்டேங்கிறேன்னு சொல்லி அழுவேன். அன்றைக்கு கூட அந்த சகோதரன் கிட்ட சொன்னேன், ஆனா பாருங்கண்ணா 5 மாசம் ஆயிடுச்சு, நான் பாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணிட்டேன், ஏசப்பா கூட என்னை விட்டுட்டாரு, ஏசப்பா கூட என்னை நேசிக்கலையே, நான் என்னன்னா பண்றதுன்னு சொல்லி நான் அப்படியே அழுதுட்டே வந்தேன். நடு தெருவில் தேம்பி தேம்பி அழுதுகிட்டு, அந்த இயேசு கிறிஸ்து கூட என்னை நேசிக்கலையாண்ணா, பாருங்க நான் என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லி அப்படியே அழுதுட்டே போயிட்டு இருந்தேன். 6வது மாசம் வந்துச்சு. அப்போ மாடி மேல ஒரு 5-6 சகோதரர்கள் அப்படியே கூடி ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ 5 பேரும் ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ நானும் அந்த இடத்துல ஒரே ஆளு. அப்ப நான் சின்ன சாக்ஸ் போட்டு டிஷர்ட் போட்டுக்கிட்டு நானும் ஜெபம் பண்றேன். ஆண்டவரே பக்கத்துல வந்துட்டீங்களே, குதூகலம் கொண்டாட்டமே அந்த பாடலை பாடிக்கிட்டு எல்லாரும் அப்படியே ஆவியில் நிரம்பிட்டு இருக்கிறாங்க. எனக்கு அந்த அபிஷேகம். அப்ப நான் கேட்டேன், ஆண்டவரே தயவு செய்து நீங்களும் என்ன நேசிக்கலன்னா, இது நாங்க 3வது மாடியில நாங்க அந்த மொட்டையில அந்த மாடி மொட்டையில நாங்க ஜெபிச்சுட்டு இருக்கிறோம், என்னை தூக்கி நீங்க கீழே போட்டு என்ன சாகடிச்சிருங்க, ஒன்னு நீங்க வாங்க இல்ல நீங்க என்ன சாகடிச்சிருங்க, ஏன்னா எனக்கு யாருமே இல்லை. இனி ஆண்டவரே நீங்க, நான் உன்னை நேசிக்கிறேன், நீங்க என்ன நேசிக்கிறீங்களா இல்லையா ஏசப்பா, நீங்களும் என்ன மற்ற என் கடவுள்களை போலதான் நீங்களும் அப்படின்னு சொல்லி தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கும் பொழுது உண்மையாகவே சொல்றேன், என் உச்சி தலை முதல் உள்ளம் கால்வரிலும் ஒரு வல்லமை இறங்கிச்சு. என்னை அறியாமலே அப்படியே கையை தட்டிக்கிட்டு ஏதோ லபலபலபா அப்படியே ஏதோ ஒரு பாஷை வாயில வந்துகிட்டு, இங்க இருந்த நான் கிட்டத்தட்ட ஒரு 10-20 அடிக்கு அந்த பக்கம் விழுந்து கிடக்கிறேன். என் கால்லாம் தேய்ச்சிக்கிட்டு ரத்தம் ஊத்திக்கிட்டே இருந்தது. அப்படியே எனக்குள்ள அது வரைக்கும் கண்டிராத ஒரு சந்தோஷம், என்னடா இது எனக்குள்ள ஒரு புது மாற்றமா இருக்குதுன்னு சொல்லி அப்படியே ஆவியில நிரம்பிக்கிட்டே இருக்கிறேன். கிட்டத்தட்ட அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு மேலாக அப்படி ஏதோ ஒரு காரியம் எனக்குள் நடந்து கொண்டிருக்கிறது. ஜெபமெல்லாம் முடித்து அந்த சகோதரன் அப்படி என்னை வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு, தம்பி 6 மாசமா நீ பல போராட்டங்களுக்கு மத்தியில நீ அழுது புலம்பி உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ண, ஆனா அன்றைக்கெல்லாம் வராத ஏசப்பா இன்றைக்கு உனக்குள்ள வந்துட்டாருடா, இனி நீ பெரிய காரியம், உண்மையாக நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி, பாரு ஏசப்பா உன்னை நேசிக்கலன்னு சொன்னியே, இப்ப ஏசப்பா உனக்குள்ள வந்துட்டாருன்னு சொன்னப்ப நான் தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தேன். ஐயோ இப்பேற்பட்ட தெய்வத்தை நான் இவ்வளோ நாட்கள் நான் தேடாம விட்டுட்டேன்னு சொல்லி அந்த 15 வயசுலயே அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டேன். அடுத்த 2 வாரத்துல அந்த இயேசுப்பா உன்னுடைய அன்பு எனக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு. திடீர்னு தூங்கிட்டே இருப்பேன், திடீர்னு யாரோ தட்டுற மாதிரி இருக்கும், எழுந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். திடீர்னு 2 மணிக்கு எழுந்திருவேன், 12 மணிக்கு எழுந்திருப்பேன், 3 மணிக்கு எழுந்திருப்பேன், அதிகாலை 5 மணிக்கு, அது நேரங்களே கிடைக்காம இருப்பேன். பல நேரங்கள் எழுந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ மற்றவர்களாம் பார்க்கும்போது ஐயோ இயேசுப்பாவுடைய அன்பு அவங்களுக்கு தெரியலையே, எப்படியாகிலும் இயேசுப்பாவுடைய அன்பை குறித்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வாஞ்சியோடு கூட என்னுடைய கம்பெனியில் இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்கள், உண்மையாகவே அந்த நாட்கள்ல என்னுடைய கம்பெனியில தனியா ரூம் எடுத்து கொடுத்துருவாங்க. அந்த ரூம்ல கிட்டத்தட்ட 200-300 பேருக்கு மேலாக வாலிபர்கள் எல்லாரும் தங்கி இருப்போம். அந்த நாட்கள் அப்படியே தங்கி இருப்போம். அப்போ ஒவ்வொரு கிட்ட சொல்லுவேன், ஏசப்பாவை நேசிங்க, ஏசப்பாவை அன்பு பெருசுன்னு சொல்லுவேன். அந்த நாட்கள்ல சொல்ல ஆரம்பித்து என்ன அறியாமலே என் அம்மாவுக்கு தெரியாம என்னுடைய அதே 15 வயசினுடைய கடைசியில அந்த அதே சபையில ஞானஸ்தானம் எடுத்துட்டேன். ஞானஸ்தானம் எடுத்த பொழுது அந்த பாஸ்டர் அம்மாலாம் சொன்னாங்க, இன்னொரு பாஸ்டர் சொன்னாரு, இந்த தம்பிக்கு வெறும் 15 வயசு தான் ஆகுது, எப்படியா இந்த தம்பிக்கு நம்ம ஞானஸ்தானம் கொடுக்கிறதுன்னு கேட்டப்ப, ஆனா எனக்கு அந்த போதகர் ஒருவர் சொன்னாரு, ஐயா இந்த தம்பி 15 வயசு தான், ஆனா ரொம்ப மன்றாடி ஜெபிக்கிறவர், ஆண்டவருடைய கிருபை அந்த தம்பிக்குள்ள இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகனுக்கு கிறிஸ்டியன்ல ஒரு பேர் ஆண்ட்ரூ பிரவீன், அந்திரேயா பிரவீன் சொல்லிட்டு எனக்கு பெயரை சூட்டினார்கள். என்னுடைய 15 வயசுல என் அம்மாவுக்கு தெரியாமல் ஞானஸ்தானம் எடுத்தேன். அந்த நாள் முதற்கொண்டு உண்மையாக
உண்மையாகவே சொல்லுகிறேன், அந்த 15 வயசிலிருந்து என் கம்பெனியில ஒவ்வொரு நாளும் சகோதரிகளிடத்திலே என் சூப்பர்வைசர் இடத்துல யாருக்குமே பயப்படாம, எனக்கு தெரியாது உண்மையா நான் சொல்றேன், நான் ஒரு விபச்சாரக்காரனுடைய மகன், நான் ஒரு படிக்காதவன், நான் ஒரு முட்டாள், எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா ஆவியானவர் எனக்குள்ள வந்த பிறகு ஆட்டோமேட்டிக்காக நான் தூங்குறதுக்குள்ள நான் பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் எப்படியாகிலும் சுவிசேஷத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பித்திருக்கிறேன். உண்மையாக அந்த நாட்கள்ல என் கம்பெனியில ஒரு சகோதரி இருந்தாங்க, தம்பி ஏசப்பா நல்லவர் வல்லவர் அற்புதம்னு சொன்னியே, என் தங்கச்சிக்கு பிளட் கேன்சர் இருக்குது, நீ ஜெபம் பண்ணுவியான்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், அக்கா ஜெபிக்க வேண்டியது எங்க வேலை, ஏசப்பா அற்புதங்களை செய்வார்னு. அந்த 15 வயசுலேயே ஜெபிக்க ஆரம்பித்தேன். உண்மையாகவே அவங்க எப்பொழுதும் டெஸ்ட் பண்றதுக்கு போயிருக்கிறாங்க. அடுத்த 2 வாரம் கழிச்சு அவங்க போய் டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. பிளட்ல இருந்த கேன்சர் பாசிட்டிவா இருந்த நெகட்டிவா மாறிவிட்டது. அல்லேலூயா. அந்த 15 வயசுல எனக்குள்ள ரொம்ப ஆச்சரியம், அப்பா ஏசப்பா அப்ப எனக்குள்ளே இருக்கிறாருடா. என சின்ன வயசுல இருந்து என்ன நேசிக்கிறதுக்கு யாருமே இல்லை, பெற்றெடுத்த தகப்பன் கூட என்ன விட்டுட்டு வேற பொம்பளை கூட ஓடி போயிட்டாரு, கூட பிறந்தவங்க யாருமே இல்லை, என்னுடைய சொந்தக்காரங்க என் கிராமத்தில் இருக்கிற பிள்ளைங்க எல்லாரும் என்ன வதைச்சு ஓரமா தள்ளிவிட்ட பிறகு இயேசு என்கிற தெய்வம் நமக்குள்ளே வந்து வருவது மாத்திரமில்லாமல் நமக்குள்ளே இருந்து அவர் அற்புதங்களை செய்கிறார் என்று சொல்லி இன்னும் அதிகமா இயேசுவை குறித்து அந்த 15 வயதிலிருந்து சொல்ல ஆரம்பித்தேன். அப்படியால் காலங்கள் போய் இருந்துச்சு. திடீர் என்னுடைய 17வது வயதில் ஒரு சம்பவம் நடந்தது. என்னன்னு பார்க்கும் பொழுது, நான் பிறந்ததிலிருந்து என்னுடைய கீழே இருந்த ஒரு காரியம் எனக்கு மேலே ஏறி விட்டதுனால அது என் சின்ன வயதிலிருந்து ரொம்ப பாதிப்பா இருந்துச்சு. ஒரு வெயிட்டை தூக்கினா அது மேலே ஏறி வந்துடும், அப்படியே அழுத்தி கொள்ளுவேன், என்னால் தாங்கவே முடியாது. அந்த வலி ரொம்ப அதிகமா இருந்ததுனால என் கம்பெனியில மூட்டை தூக்குறதுனால ரொம்ப வலிக்கும். அப்ப அம்மா கிட்ட போயிட்டு, அம்மா என்ன பண்றதுன்னு தெரியல, டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனாங்க. டாக்டர் சொல்லிட்டாங்க, இந்த குழந்தைக்கு ஆபரேஷன் பண்ணணும், ஆபரேஷன் பண்ணலன்னு சொன்னா இவனுக்கு கேன்சர் வந்துரும், நீங்க அப்புறமா உங்களுடைய பாடு, ஏன்னா இத்தனை 15,000 நீங்க கட்டி ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல என்னுடைய 15 வயசுல அந்த ஒரு அவயத்தை தூக்கி வெளியே போட்டு விட்டார்கள். ஆபரேஷன் முடிந்தது. அப்போ அம்மா சொன்னாங்க, டே ஏசப்பா ஏசப்பான்னு போற, பரவாயில்ல உன் ஏசப்பா கேன்சர் வராம காப்பாத்தினாரு, பரவாயில்ல அந்த ஏசப்பாவே நீ நேசின்னு சொல்லி என் அம்மா சொல்ல ஆரம்பித்தார்கள். அப்படியே கூட அந்த நாட்களில் இருந்த பல என்னுடைய பாஸ்டர் சந்தோஷ் ஐயா, இன்னும் பாஸ்டர் பிரேம் ஐயா, இன்னும் எங்களுடைய தலைமை போதகர் பாஸ்டர் ஜான் சாமுவேல் ஐயா, எங்களுடைய தலைமை சீட்ஸினுடைய தலைமை போதகர், எங்களுடைய கிராமத்தில் இருக்கிற சர்ச் ஆஃப் கிரைஸ்ட் என்கிற சபைக்கு நான் இங்கிருந்து அங்கத்துக்கு போயிருப்போம். நாங்கள் வாரத்துக்கு மாதத்துக்கு ஒரு முறை எங்களுடைய கிராமத்துக்கு போகும்பொழுது என் கிராமத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கும் இயேசு கிறிஸ்துனுடைய அன்பை குறித்து சொல்ல ஆரம்பித்தோம். அப்போ எங்களுடைய கிராமத்தில் இருக்கிற அநேக வாலிப பிள்ளைகளும் பரிசுத்த ஆவியானவரை குறித்து அவர்கள் தெரியாமல் இருந்ததுனால அந்த அபிஷேகத்திற்காக விசேஷமாய் என் வாலிப பிள்ளைகளுக்காக கைகளை வைத்து ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் தொட்டார். உண்மையாகவே என்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வந்தாரோ அன்றையிலிருந்து எத்தனை பேர் மேல நான் கையை வச்சு ஜெபிக்கிறேனோ அத்தனை பேருக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் கடந்து வந்திருக்கிறார். இது என்னுடைய புகழ்ச்சி ஒண்ணுமே இல்லை. நான் ஒரு விபச்சாரக்காரனுடைய மகன், உண்மையை நான் சொல்லுகிறேன். அவர் எனக்குள்ளே வந்தார், அவரே என்னை பயன்படுத்தி கொண்டார். அந்த 15 வயதிலிருந்து பல இடங்களுக்கு திருச்சபைகளுக்கு மெசேஜ் கொடுக்கிறதுக்கு கூப்பிடுவாங்க, சாட்சி கூட சொல்றதுக்கு கூப்பிடுவாங்க. அப்படியாய் போய் கொண்டிருந்தது. அப்படியே என்னுடைய அந்த கம்பெனியில் இருக்கும் பொழுது வாலிபர் கூட்டங்கள்லாம் வைப்போம். வாலிபர் கூட்டத்தில் வச்சு ஒரு சின்னதா மெசேஜ் நானும் ஜான்சனும் கொடுப்போம். அந்த நாட்களில் நடந்த அற்புதங்கள்லாம் ரொம்ப பெருசு. நாங்க ஒரு சின்ன சாட்சியை சொல்றேன். என்னுடைய அந்த கூட்டத்திற்கு வாலிப கூட்டத்துக்கு வந்து அன்னைக்கு எனக்கு 18 வயசு. 18 வயசுல அந்த வாலிப கூட்டத்திற்கு வந்த ஒரு சகோதரன் சொன்னாரு, தம்பி என்னுடைய அண்ணன் மலேசியாவில் இருக்கிற ஜெயிலில் மாட்டிக்கிட்டாரு, ஒரு தப்பு பண்ணிட்டாரா என்ன பிரச்சனை தெரியல, மாட்டிக்கிட்டாரு. மலேசியாவில் எங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருமே இல்லை. நீ ஏசப்பா ஏசப்பான்னு சொல்றியே, உன் ஏசப்பா கிட்ட வேண்டிக்க அந்த மகன் எப்படி ஆகிலும் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துடணும்னு சொல்லி வேண்டிப்பியான்னு சொல்லி அவர் ஜப குறிப்புகள் எழுதி கொடுத்தார். நாங்க அந்த நாட்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒயிட் பேப்பரை கொடுப்போம், அவங்க ஜப குறிப்பெல்லாம் எழுதி கொடுப்பாங்க, அவங்களுக்காக ஜெபிப்போம், ஏசப்பா அற்புதங்களை செய்வார். அப்படியே கூட என்னுடைய 18 வயதுல அந்த ஒரு சாட்சி சொன்னார். நான் அதிகாலையில் எழுந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஏசப்பா அந்த மகன் இயேசுவை அறியாதவர், ஆனா மலேசியாவில் இருக்கிற அந்த ஜெயிலில் இருக்கிற சகோதரன் தயவு செய்து தமிழ்நாட்டுக்கு வந்துடணும் ஏசப்பான்னு ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஒரு வாரம் கழித்து அந்த மகன் 3 நாட்கள் ஆளே காணோம்.
என்னடா இது வாலிப கூட்டத்துக்கும் வரல, பக்கத்து ரூம் தான். அவர் போய் பார்த்து விசாரிச்சு அவர் ஆளே காணும். 4வது நாள் வருகிறார். ஆனா எங்க போயிருந்தீங்க? அவர் சொன்னாரு, தம்பி உன் ஏசப்பா ரொம்ப பெரியவர்னு சொன்னாரு. என்னடா என்னன்னா சொல்றீங்கன்னு சொல்லி கேட்டப்ப அந்த சகோதரன் சொல்லி இருந்தாரு, அந்த மலேசியாவில் இருக்கிற அண்ணனுக்காக நீங்க ஜெபம் பண்ணீங்க இல்லையா, அதே ஜெபத்தை உங்க ஏசப்பா கேட்டு என் சகோதரன் நேற்று தினத்துல நான் ஏர்போர்ட்டுக்கு போய் ரிசீவ் பண்ணிட்டு எங்க அண்ணனை வீட்டுக்கு எடுத்துட்டு போய் விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஹல்லேலூயா. அப்ப பாருங்களேன், கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறாரு. எனக்கு ரொம்ப இன்னும் ஆச்சரியமாயிடுச்சு. அப்ப ஏசப்பா நான் என்ன வேண்டிக்கிறனோ எல்லாத்தையும் செய்யறாருன்னு சொல்லி இன்னும் இயேசுவுக்காக அந்த நாட்கள் ஒப்பு கொடுக்க ஆரம்பித்தேன். அப்படியாக என் கிராமத்தில் இருக்கிற என் சபைக்கு போனேன். அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர், உண்மையாகவே சொல்றேன், அவர் இல்லாது இருந்தார். ஏனென்று சொன்னால் அது ஒரு சில காரியங்களை நான் சொல்ல விரும்பவில்லை. அப்போ வாலிபர்களுக்காக நான் தனியாக கூட்டிட்டு போய் நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். என் அன்பு சகோதரர்கள் பிரபாகர், இன்னும் பவுல்ராஜ் என்கிற சகோதரர்களுக்கு முதலாவதாக நாங்கள் ஒரு தனியில வனாந்தரத்தில் போய் ஜெபித்த பொழுது அந்த பிள்ளைகள் அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள். அந்த பிள்ளைகளுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வந்தார். அதனால் அந்த பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற பாவங்கள் எல்லாம் விலகினது. நாங்கள் எல்லாரும் கூடி கூடி ஜெபிக்க ஆரம்பித்தோம். அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாய் வாலிபர்கள் ரட்சிக்கப்பட்டு வாலிபர்களுக்குள்ளாய் பரிசுத்த ஆவியானவர் ஊற்ற ஆரம்பித்தார். அதை பார்த்து சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு என்னுடைய சபையே இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்று சொல்லி ஆராதித்து துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்படியாய் கூட என்னுடைய வாழ்க்கை பயணம் ஆரம்பித்தது. என்னுடைய வாலிபர்களை வைத்து கைப்பிரதி ஊழியம். அன்றைக்கே பல வருஷங்களுக்கு முன்பதாக இனி காலம் செல்லாது இயேசுவை கண்டுகொள் என்கிற ஒரு ஊழியத்தை என் ஆண்டவர் இயேசு பல வருஷங்களுக்கு முன்பதாக அவர் எனக்கு கொடுத்தார். அப்படியாய் கூட அந்த வயதிலிருந்தே கைப்பிரதி ஊழியங்களை நாங்கள் செய்ய ஆரம்பித்தோம். ஒவ்வொரு கிராமமாக நாங்கள் போவோம். ஞாயிற்றுக்கிழமைகளில் இயேசப்பாவுடைய சுவிசேஷத்தை சொல்லி அப்படியா நாங்கள் ஜெபித்து வருவோம். அப்படியாய் போய்கொண்டே இருந்தது. திடீர் என்று என்னுடைய 18வது வயதிலே ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது. என்னவென்று பார்க்கும் பொழுது, என்னுடைய 18வது வயதிலே நானும் என் அம்மாவும் எங்களுடைய கிராமத்தில் என்னுடைய தாய் மாமனுடைய வீட்டிலே நாங்கள் வசித்து வந்தோம். எக்ஸாம்பிள் நான் ஒன்று சொல்றேன். எங்க அம்மாவுடைய பேர்ல நிலம் இருந்துச்சு. என் அம்மாவனுடைய தாய் மாமன் தானேன்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணாம எதுவுமே எழுதி வாங்காம விட்டுட்டாங்க. அது நாளடைவில் என் அம்மாவை கஷ்டப்பட்டு கட்டின வீடு திடீரென்று என்னுடைய தாய் மாமா ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைகள் நிமித்தமாக என்னையும் என் அம்மாவையும் வெளியே போங்க, வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்லி துரத்திட்டாங்க. நடு தெருவில் வந்து நானும் என் அம்மாவும் நின்றோம். அந்த வீட்டை விட்டு வெளியிலே வருவதற்கு முன்பதாக சங்கீதம் 32:8 என்கிற ஒரு வசனத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். நான் திடீர்னு அந்த தூங்கிட்டே இருக்கிறேன். என் அம்மா எல்லா சாமான்லாம் எடுத்துட்டு போயிட்டு நடுத்துறையில் வச்சுட்டு எழுந்துட்டு வெளியே போகலான்னு சொல்றாங்க. நான் எழுந்துக்கிட்டு கண்ணீரோடு, அம்மா நம்ம ஏன் வெளியே போறோம்னு சொல்லி கேட்கிறேன். 18 வயசுல என் அம்மா அழுதுகிட்டே நம்ம வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டாங்க, வாடா தம்பின்னு சொல்லிட்டு வெளியே கூப்பிடுறாங்க. அந்த கட்டிலை விட்டு எழுந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்க்கிறேன். அந்த வசனம் சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். சங்கீதம் 32:8 அந்த வசனத்தை படித்து ஒரு தைரியத்தோடு கூட நடு தெருவில் வந்து நின்றோம். சின்ன ஒரு சாக்ஸ் போட்டுக்கிட்டு, ஒரு குட்டி சாக்ஸ், ஒரு கிழிஞ்சு போன டிஷர்ட்டு, அனாதியாய் வந்து நடு தெருவில் என்னுடைய 18 வயதில் நின்றோம். அன்றைக்கு என் அம்மா ஒரு பக்கம் அழுதாங்க, ஐயோ என்னுடைய மகன் வாலிப வயதில் நடு தெருவில் நான் நிற்க வச்சுட்டேனே, நான் ஏன் தான் இந்த உலகத்தில் பிறந்தனேன்னு சொல்லி தெரியல அப்படின்னு சொல்லி அம்மா தேம்பி அழ ஆரம்பித்தார்கள். என் அம்மா கிட்ட சொன்னேன், அம்மா நீ பயப்படாத, ஏசப்பா இருக்கிறான்னு சொன்னேன். அட போடா, நீ ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டதுனால தான் இவ்வளோ பிரச்சனைன்னு சொல்லி என் அம்மா என்ன திட்டினாங்க. திட்டிட்டு அப்படியே நடுத்தரில் நின்று அழுது கொண்டிருந்தோம். அன்றைக்கு நடுத்தரில் நின்று அழுது கொண்டிருக்கும் பொழுது என் அன்பு சகோதரன் ஒருவன், அப்ப நேம் பிரபாகரன், அவர் தான் வந்து என் கண்ணில் விழுந்திருக்கிற தண்ணியை அவர் தொடச்சிட்டு, மச்சான் நீ அழாத, ஏசப்பாவை நீ நேசிக்கிற இல்லையா, அந்த ஏசப்பா உன்னை கைவிட மாட்டாருன்னு சொல்லி என்னை ரொம்ப தேற்றினாரு. அன்றைக்கு உதவுவதற்கு எந்த ஒரு சொந்த பந்தங்கள் வரவில்லை. உறவுகள் நிமித்தமாக நடுத்தருவில் நின்றோம். அன்றைக்கு என் தாய் மாமா வீட்டாண்ட நானும் என் அம்மாவும் போய் நின்றுக்கிட்டு, மாமா சாவி கொடுங்க மாமா, வீட்டுக்குள்ள போகணும்னு சொல்லி கேட்டப்ப என் தாய் மாமா என்னை பார்த்துட்டு சொன்னாரு, நீயும் உங்க அம்மாவும் இதே ஊர்ல பிச்சை எடுத்துட்டு போவீங்க, இனி உங்களுக்கு அந்த வீடு கிடையாது, வெளியே போங்கன்னு சொல்லி தகாத வார்த்தைகளை பேசி என்னையும் என் அம்மாவையும் ரொம்ப அசிங்கமா திட்டி, இதே ஊர்ல நீ உங்க அம்மாவும் பிச்சை எடுத்துட்டு சாவீங்க அப்படின்னு சொல்லி சாபம் விட்டாரு. அப்போ பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருந்தார். இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டு இருந்தபடினாலே நான் சொன்னேன், என் அம்மா மேல கையை போட்டுக்கிட்டு சொன்னேன், மாமா நான் வணங்குகிற என் ஆண்டவர் இயேசு
என்னை பிச்சை எடுக்க விட மாட்டாரு, இதே கிராமத்துல என்னை வாழ வைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அழுது கொண்டே நடு தெருவில் நானும் என் அம்மாவில் கை போட்டுக்கிட்டு நடு தெருவில் அழுது கொண்டே போனோம். எனக்கு பிரியமானவர்களை ரொம்ப அழுதுட்டு இருந்தோம். அப்போ 6 மாதம் புறம்போக்கு நிலம் என்று சொல்லுகிற ஒரு இடத்துல ஒரு சின்ன குடிசை போட்டு வாழ்ந்து கொண்டிருந்தோம். அன்றைக்கு நான் நடுத்தருவில் நிற்கும் பொழுது என்னுடைய வயசு 18 வயசு. என்னுடைய சம்பளம் 1440 ரூபாய். நான் வேலை செய்த அந்த வேலையில என்னுடைய பதவி வெறும் ஹெல்ப்பர். அந்த ஆயில் துடைக்கிறதுக்கு போனோம் இல்லையா, அந்த நாட்கள் வரைக்கும் ஆயில் தான் துடைச்சிக்கிட்டு இருந்தேன். அப்போ அந்த நாட்கள் இன்னும் அதிகமா ஜெபிக்க ஆரம்பித்த. ஆண்டவரே, ஒரு இயேசுவை வணங்காத அந்த சகோதரர் என்னுடைய தாய்மாமா சொன்னார், இதே ஊர்ல பிச்சை எடுப்புன்னு சொல்லி என்னை வேதனைப்படுத்தினாரே, நீங்க என்ன பிச்சை எடுக்க விட மாட்டீங்க தானேன்னு சொல்லி தேம்பி தேம்பி அழுது ஜெபிக்க ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்கள் கழித்து அதே கிராமத்தில் ஒரு 3 சென்ட் நிலத்தை வாங்குறதற்கு என் ஆண்டவர் இயேசு உதவி செய்தார். அல்லேலூயா. அதே 3 சென்ட்ல ஒரு சின்ன குடிசை போட்டு இருந்தோம். கொஞ்ச நாட்களுக்குள்ளாக என்னுடைய அதே இடத்துல ஒரு கல்லு வீடு, ஒரு மாடி வீடை கர்த்தர் எனக்கு கட்டி கொடுத்தார். அல்லேலூயா. உண்மையாகவே அதே கிராமத்தில் கொஞ்சம் கொஞ்சமா அற்புதங்களை செய்ய ஆரம்பித்தார். அதே என்னுடைய வேலை ஸ்தலத்தில் அன்றைக்கு வெறும் 1440 ரூபாய் வாங்கி கொண்டிருந்த என்னுடைய சம்பளம், என்னுடைய பதவி வெறும் ஹெல்ப்பராக இருந்ததிலிருந்து அன்றையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா உயர்த்த ஆரம்பித்தார். ஹெல்ப்பராக இருந்தேன், ஆபரேட்டராக இருந்தேன், சூப்பர்வைசராக இருந்தேன், டெக்னீஷியனாக இருந்தேன், ஷிப்டுக்கு இன்ஜினியராக இருந்தேன், இன்னும் சீனியர் இன்ஜினியராக இருந்தேன். அதுவும் இல்லாம கடைசியாக ப்ரொடக்ஷன் இன்சார்ஜாக இருந்தேன். கடைசியாக ப்ரொடக்ஷன் மேனேஜர் லெவலுக்கு கர்த்தர் கொண்டு வந்தார். ஒரே ஒரு 1000 இருந்த என்னுடைய சம்பளத்தை பல ஆயிரங்களாய் என் ஆண்டவர் இயேசு மாற்றி கொடுத்தார். அல்லேலூயா. உண்மையாகவே அதே கிராமத்தில் ஒரு விலை உயர்ந்த ஒரு பைக் என் ஆண்டவர் இயேசப்பா எனக்கு வாங்க கிருபை கொடுத்தார். ரொம்ப சந்தோஷம். என்னை சபித்தவர்கள் உண்மையாக ஆச்சரியப்பட்டு போனார்கள். என்னடா இது, இந்த மகனுக்கு அப்பாவும் கிடையாது, வேற எந்த ஒரு சப்போர்ட்டும் கிடையாது, ஆனால் இந்த மகன் எப்படி இவ்வளோ உயரத்தில் உயர்ந்து கொண்டிருக்கான்னு சொல்லி என்னை சபித்தவங்க எல்லாம் எங்க மேல என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லி வெக்கப்பட்டு போனார்கள். உண்மையாகவே சின்ன வயதில் என்னை சபித்தார்கள். என் பெரியப்பாலாம் என்னை சபித்தாரு. இவனும் எங்க அப்பா மாதிரி தான், குடிகாரன் ஆவான், யாருன்னா பொம்பளைங்களை ஈத்துட்டு ஓடுவான், இவன் தாங்க மாட்டான், இவனும் பாதியில் அராவசில செத்து போயிடுவான்னு சொல்லி என் பெரியப்பாலாம் என்னை சாப விட்டாங்க. என் கிராமத்தில் பல பேர் என்னை சாப விட்டாங்க. இவன் அடங்காதவன், இவன் ஒண்ணுக்குமே லாக்கிலன்னு சொல்லி என்னை ரொம்ப கேவலமாய் பேசினார்கள். ஆனால் அதே கிராமத்தில் என் ஆண்டவர் இயேசு உயர்த்த ஆரம்பித்தார். அல்லேலூயா. அப்படியாய் கூட என்னுடைய வாழ்க்கை பயணம் அப்படியே தொடர்ந்து கொண்டே இருந்தது, அப்படியே போய்கொண்டே இருந்தது. அப்பொழுது கொஞ்ச நாட்கள் கழித்து என்னுடைய அம்மாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2018ஆம் வருஷத்துல என் அம்மாவுக்கு ஒரு வயிற்று வலி வந்தது. அந்த வயிற்று வலிக்காக நாங்கள் ஒரு பிரைவேட் மருத்துவமனையில் என்னுடைய அம்மாவை நாங்கள் சேர்த்தோம். ஒரு சின்ன ஒரு வியாதி இருந்தது என்று சொல்லி தான் நாங்கள் என் அம்மாவை சேர்த்தோம். பிரியமானவர்களே, எனக்கு என்று இருந்தது ஒரே ஒரு அம்மா மாத்திரம்தான். கூட பிறந்தவங்க யாரும் இல்லை. என் தகப்பன் என்னுடைய 15 வயதில் போனவர் என்னுடைய 28 வயது வரைக்கும் வரவே கிடையாது. இப்படியா என் மேல் அன்பு காண்பிக்கவோ யாருமே கிடையாது. எனக்கென்று இருந்தது என் அம்மா மாத்திரம்தான். என் அம்மா அப்பயே சொல்லுவாங்க, டே உன் ஏசப்பா தான் பெரியவன் சொல்றியே, எனக்கு வீட்டை கட்டி கொடுத்துட்டாருன்னா நான் சர்ச்சைக்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அல்லேலூயா. அதே மாதிரி வீட்டை கட்டி வீட்டிற்குள்ளே நாங்கள் போன உடனே என் அம்மா சபைக்கு வர ஆரம்பித்தார்கள். அப்படியே இயேசு கிறிஸ்துவை முழு இருதயத்தோடு கூட ஏற்றுக்கொண்டு அவர்களும் அபிஷேகம் பண்ணப்பட்டு கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இப்படியாய் வாழ்க்கை சென்று கொண்டிருந்த பொழுது திடீரென்று அம்மாவுக்கு வயிற்று வலி என்று சொல்லி மருத்துவமனைக்கு நாங்கள் அட்மிஷன் போட்டுட்டோம். அந்த நாட்களில் கூட 2018ஆம் வருஷத்துல அட்மிஷன் போட்டவங்க ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. சரி, ஆப்ரேஷன் தானே, ஆப்ரேஷன் பண்ணிடலாம்னு சொல்லி சொன்னாங்க. மருத்துவர்கள்லாம் சொன்னாங்க, உயிருக்கெல்லாம் எந்த ஒரு பிரச்சனை இல்லைப்பா, நல்லா தான் இருக்கிறாங்க, ஆப்ரேஷன் முடிஞ்சிச்சு, அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு ஐசியூவில் வைக்கணும், கொஞ்சம் அப்சர்வேஷனுக்காக வைக்கணும்னு சொல்லி என் அம்மாவுக்கு சொன்னாங்க. சரி, ஓகே, அப்சர்வேஷன் தானே, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்ன பண்ண, ஹாஸ்பிட்டல்லேருந்து என் அம்மம்பாக்கத்தில் கிராமத்தில் இருக்கிற என்னுடைய திருச்சபைக்கு நான் போயிட்டேன். திடீரென்று சொல்லி எனக்கு ஒரு ஃபோன் வருது, தம்பி அம்மா ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்க, நீ சீக்கிரமா கிளம்பி வா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அன்றைக்கு அந்த காலையில் சபையில் இருக்கிறேன். அன்றைக்கு இரவு என் மாடி மேலே நான் ஜெபிக்கிறேன். என்ன சொல்லி ஜெபிக்கிறேன், ஆண்டவரே என் அம்மா மரித்து போனாலும் நான் உம்மை விட மாட்டேன். எனக்கு தெரியாது என் அம்மா மறிக்க போறாங்கன்னு எனக்கு தெரியாது. டாக்டர்லாம் சொல்றாங்க நல்லா இருக்கிறாங்க. என் அம்மா என்கிட்ட அழகா பேசுறாங்க, நல்லா பேசுறாங்க. பிசாசு நினைச்சா
பிரவீனுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளை கொடுத்தா அவன் எப்படியும் கைவிட்டுருவான் அப்படின்னு சொல்லி என் சின்ன வயதிலிருந்து, என் ரட்சிக்கப்பட்டதிலிருந்து என் ஒரு அவயம் கெட்டு போனது. என் அப்பா ஓடி போயிட்டாரு, நடு தெருவில் அனாதைகளாய் நிற்கப்பட்டோம். அதுவும் இல்லாமல் இன்னும் பல காரியங்கள் சொல்ல நேரம் இல்லை, பல அவமானங்கள் பட்டோம். இந்த பையன் என்ன நடந்தாலும் என்ன செய்தாலும் இயேசுவை விட்டு விலக மாட்டேங்கிறான்னு சொல்லி, சரி உங்க அம்மாவை தான் தூக்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பிசாசு தான் பிளான் பண்ணி இருக்கிறான் போல இருக்கு. அப்போ அந்த நாட்கள் இரவில் அந்த என்னுடைய சபைக்கு மேலாக நின்று அழுதுட்டு ஜெபிக்கிறேன். அப்போ ஜபத்தில் உணர்த்தப்படுறேன், தம்பி உன் அம்மாவை காட்டிலும் என்னை நேசிக்கிறியான்னு சொல்லி என்னை ஏசப்பா கேட்டது போல இருந்துச்சு. அப்போ நான் சொல்லி அழுறேன், ஆட்டோமேட்டிக்கா அழுறேன். ஏசப்பா என் அம்மாவை பார்க்கிலும் உண்மை நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே, என் வாழ்க்கையில என் அம்மாவை பார்க்கிலும் என் தகப்பனை பார்க்கிலும் உண்மைதான் நேசிக்கிறேன் ஏசப்பான்னு சொல்லி என்ன அறியாமல் அழுது ஜெபித்து கொண்டிருக்கிறேன். மறுநாள் காலையில மருத்துவமனையிலிருந்து எனக்கு போன் வருது, என் அம்மா ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லி அக்கா ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ நான் மருத்துவமனைக்கு உள்ளே போனேன். உள்ளே போயிட்டு என் அம்மாவை பார்க்குறேன். என் அம்மா கிட்ட வந்து என் கையை பிடிச்சிக்கின்னு சொன்னாங்க. என்னம்மா ஆச்சுன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, தம்பி என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடு, எனக்கு ஒன்றுமே பண்ண முடியல, ஏன்னா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, உன்னை விட்டுட்டு போயிடுவேன்னு சொல்லி தெரியல அப்படி சொல்லி அம்மா ரொம்ப அழுதாங்க. அப்போ நான் சொன்னேன், அம்மா பயப்படாதீங்க, நிச்சயமா நீங்க உங்களுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். என் வாலிப பிள்ளைங்க எல்லாரும் வந்தாங்க. எனக்கு தெரியாது என் அம்மா என்னை விட்டு போயிடுவாங்க சொல்லிட்டு, எனக்கு என்று இருக்கிறது என் அம்மா மாத்திருந்தானே, என் அம்மா மாத்திருந்தா எனக்கு எல்லாமே இருந்தாங்க இந்த பூமியில. எனக்காக அழுவதற்கும் சரி, எனக்காக பரிந்து பேசவும் என் அம்மா தான் இருந்தாங்க. என் அம்மா கிட்ட கூப்பிட்டு என் கையை பிடிச்சிக்க, என்னை நீ விட்டுறாத அப்படின்னு சொல்லி என் அம்மா சொன்னாங்க. அம்மா நீ பயப்படாதன்னு சொல்லி கொஞ்ச நேரம் கையை பிடிச்சிக்கிட்டே இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமா கண்ணை மூடினாங்க. கிட்டத்தட்ட அரை மணி நேரத்தில் என் அம்மாவுடைய கையெல்லாம் கட்டி போட்டாங்க. என் அம்மா துள்ளுறாங்க. நான் போய் ஜெபிக்கிறேன், ஏசப்பா எங்க அம்மாவை எனக்கு கொடுங்க ஏசப்பான்னு சொல்லி நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆனால் என் அம்மா மரித்து போனார்கள். அன்றைக்கு ரொம்ப அழுதேன், ஏசப்பா பரவாயில்ல ஆண்டவரே, எனக்கு என்று இருந்தது என் அம்மா தான். பின்னாடி திரும்பி பார்க்கிறேன், யாருமே இல்லாத அனாதையா இருக்கிறேன். ஆனா அன்றைக்கும் அப்பா சொன்னாரு, தம்பி நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ கவலைப்படாதே, உன் அம்மாவை பார்க்கலும் நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லி ஏசப்பா என்னை தேய்ச்சினார். அன்றைக்கு என் அம்மாவை வீட்டுக்கு கொண்டு போனோம், அடக்கம் செய்தோம். என் அம்மாவுக்கு ஒரு ரொம்ப அந்த கிராமத்திலே அந்த ஒரு சாவை எடுக்காத அளவுக்கு ரொம்ப கிராண்டாக என் அம்மாவனுடைய சாவை எடுத்தோம். சாவை எடுத்த உடனே அந்த சாவுக்கு முன்பதாக ஒரு சம்பவம் நடந்தது. என்ன என்று பார்க்கும்பொழுது அம்மாவுக்கு ரொம்ப குண்டா ஆயிட்டாங்க. குண்டாவதுனால எங்க அம்மா ரொம்ப வருஷமா, தம்பி நீ கல்யாணம் பண்ணிக்கோ, நீ மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் சொன்னேன், இல்லம்மா எனக்கு இப்படிப்பட்ட மகள்லாம் வேணும்னு சொல்லி நான் ரொம்ப ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், நிச்சயமா ஏசப்பா எனக்கு கொடுப்பாருன்னு சொல்லி என் அம்மா கிட்ட நான் சொல்லியிருந்தேன். ஆனாலும் என் அம்மா கிட்ட இன்னொன்னு சொன்னேன், அம்மா நான் ஒரு மகளை நேசிக்கிறேன், உண்மையாக அந்த மகள் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பல வருஷ காலமா என் அம்மாவனுடைய ஆசையை நான் நிறைவேற்றாமல் என்னுடைய ஆசைக்காக என்னுடைய அந்தரங்க வாழ்க்கையிலேயே உண்மையை சொல்றேன், நான் அந்த நாட்களில் ஒரு மகளை நான் நேசித்திருந்தேன். ஆனா நான் மாத்திரம் தான் நேசித்தேனே தவிர அந்த மகளை என்னை நேசிக்கல. ஆனா ஒரே சைடு நான் நேசிச்சதுனால இந்த ஒரு தேவ மகிமை அற்றவனாக அந்த நாளில் நான் திரிந்து கொண்டிருந்தது உண்மை. அப்போ அம்மா கிட்ட நான் சொல்லியிருந்தேன், அம்மா பரவாயில்லம்மா நான் என்ன செய்யறதுன்னு தெரியலன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். அப்போ ஒரு நாள் நான் சர்ச்சைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தேன். அப்போ எங்க அம்மா ரொம்ப நாள் ஆசைப்பட்டது என்னுடைய அம்மாவனுடைய அக்கா பேத்தியை கல்யாணம் பண்ணிக்கணும், ஏன்னா அந்த மகள் தான் வந்து உதவி செய்வாங்கன்னு சொல்லி பல வருஷமா என்னோடு கூட அவர்கள் போராடினார்கள். நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். அன்றைக்கு நான் திருச்சபை முடிச்சிட்டு வீட்டுக்கு வரேன். என் அம்மா சொன்னாங்க, டேய் என்னால முடியல, ஒரு தண்ணி எடுத்து குடிக்கிறது கூட என்னால் முடியல, என்னை எடுத்து கொண்டு போய் அநாத ஆசிரமத்தில் சேர்த்துரு, அநாத ஆசிரமத்திலேயாவது எனக்கு தண்ணியை வாங்கி கொடுப்பாங்க, எனக்கு சாப்பாடு கொடுப்பாங்க, இப்போ நான் இங்கே அநாதையாக தான் இருக்கிறேன்னு சொல்லி என் அம்மா என்கிட்ட அழுதாங்க. உடனடியாக நான் என்ன செய்யறதுன்னு தெரியாத, ஏசப்பா என் அம்மாவுடைய ஆசையை நான் நிறைவேற்றேன்னு சொல்லி என் அக்கா மகளுக்கு என் அக்காவுக்கு ஃபோன் பண்ணினேன். அக்கா நான் உன்னுடைய மகளை நான் திருமணம் செய்து கொள்றேன், உன் பொண்ணை என் வீட்டுக்கு அனுப்பி விடுங்க, என் அம்மா ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க, எழுந்து பாத்ரூம் கூட போக முடியல, சாப்பாடு செய்ய முடியலன்னு சொன்னேன். என் அக்காவும் என் மாமாவும் பல வருஷமா என்கிட்ட கேட்டாங்க கல்யாணம் பண்ணிக்க சொல்லி, ஆனால் முடியாது என்று சொன்னேன். ஆனால் என்னுடைய அம்மாவுடைய சூழ்நிலையை நான் கருத்தில் கொண்டு உடனடியாக என்னுடைய அக்காவுக்கு நான் ஃபோன் செய்து உன்னுடைய மகளை நான் திருமணம் செய்து கொள்கிறேன், அனுப்பி வைங்கள் என்று சொன்னேன். அதே மாதிரி வந்து கூட்டிட்டு போன்னு சொன்னாங்க.
உடனடியாக நான் பைக் எடுத்துக்கிட்டு என் அக்கா மகளை போயிட்டு அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து வீட்டில் விட்டு விட்டேன். கிட்டத்தட்ட 7 நாட்கள் என்னுடைய அக்கா அவனுடைய மகளுடைய கரத்தினால அம்மா சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு 8வது நாள் மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போனோம். அதற்கு பிறகு அவர் மரித்து தான் வீட்டுக்கு கொண்டு வந்தோம். அல்லேலூயா. அப்படியாய் கூட அவர்கள் மரித்தார்கள், அடக்கம் செய்தோம். பிற்பாடு 3 மாதத்திற்குள்ளாய் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். அதே மாதிரி திருமணம் செய்து கொள்ளணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பணமும் இல்லை. ஏன்னு சொன்னால் என் அம்மாவனுடைய அந்த நாட்களிலே என்னுடைய அம்மாவனுடைய மருத்துவமனைக்கு செலவானது, என்னுடைய அம்மாவனுடைய மரணம், அந்த என்னுடைய அம்மாவனுடைய காரியங்கள், அதை தொடர்ந்து எனக்கு நிச்சயதார்த்தம் வைக்கணும், இன்னும் திருமணம்லாம் செய்யணும்னு சொன்னாங்க. அப்படியாய் கூட பின்னாடி திரும்பி பார்த்தா சப்போர்ட்டுக்கு யாருமே இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகள் சகோதரர் பிரபாகர், சகோதரர் பவுல்ராஜ், இன்னுமாய் கொடுக்கிற ஜபா, இன்னும் இருக்கிற என்னுடைய அம்மம்பாக்கத்தில் இருந்த வாலிப பிள்ளைகள், திருச்சபையில் இருக்கிற பிள்ளைகள், இன்னும் கிராமத்தில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாருமே எனக்காக ஒத்துழைப்பு கொடுத்து எங்களுடைய கிராமத்தில் ஒரு அற்புதமான ஒரு திருமணத்தை எனக்கு என் ஆண்டவர் இயேசுவே எனக்கு செய்ய வைத்தார். அல்லேலூயா. எனக்கு கூட யாருமே இல்லை, கூட பிறந்தவங்க யாருமே இல்லாட்டியும் அந்த நாட்களில் ஒரு அற்புதமான ஒரு திருமணத்தை கர்த்தர் செய்தார். அன்றைக்கு மாலையில திருமணம், காலையிலிருந்து அந்த திருமணத்துக்கு முன்பதாக வரைக்கும் சரியான மழை. அந்த திருமணத்துக்கு வருகிறவர்கள் எல்லாரும் மழையில் தான், எல்லா இடங்களும் மழை பெய்கிறது. ஆனால் என்னுடைய திருமணம் ரிசப்ஷனுக்கு போட்டிருந்த அந்த ஸ்டேஜ் மேல மாத்திரம் அதற்குள்ள எங்க கிராமத்தில் மழையே வரல. ஆண்டவர்கிட்ட சொல்லியிருந்தோம், ஆண்டவரே உங்க நாமத்துக்கு மகிமையா நடக்கணும் அந்த திருமணம், மழையே வரக்கூடாது ஏசப்பான்னு ஜெபம் பண்ணினோம். அதே மாதிரி ஒரு சொட்டு மழை இல்லாம என் திருமணம் ஆரம்பிக்கிறதுலிருந்து இரவு 12 மணி வரைக்கும் எந்த ஒரு மழை இல்லாம என் ஆண்டவர் இயேசு மிகவும் பிரம்மாண்டமாய் என் ஆண்டவர் இயேசுவே எனக்கு திருமணங்களை செய்து வைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையாகவே ஆண்டவர் பிரம்மாண்டமான ஒரு திருமணத்தை தான் இயேசுப்பா எனக்கு செய்ய வைத்தார். என் கூட பிறந்தவங்க யாருமே இல்லாமல் போனாலும் என் ஆண்டவர் இயேசு எனக்காக செய்து வைத்த திருமணத்தை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டோம். இப்படியாய் கூட காலங்கள் கடந்து கொண்டே இருந்தது. ஆண்டவருக்காக பார்ட் டைமாக ஊழியத்தை நாங்கள் செய்து கொண்டு வந்தோம். இப்படியாக கிட்டத்தட்ட இந்த வருஷம் 2021 வருஷம் ஜனவரி மாதம் நான் திருவள்ளூரில் இருக்கிற ஒரு பிரைவேட் கம்பெனியில் ப்ரொடக்ஷன் மேனேஜராக நான் வேலை பார்த்து கொண்டிருந்தேன். திடீர் என்று சொல்லி எனக்கே தெரியாமல், உண்மை நான் சொல்றேன், எனக்கே தெரியாமல் வேலையை ராஜினாமா செய்தேன். 1 மாசமாய் நோட்டீஸ் பீரியடுக்காக வேலை பார்த்து பிப்ரவரி மாதம் எண்டில் கம்பெனியை விட்டு வெளியே வந்துட்டேன். வெளியே வந்து ஆட்டோமேட்டிக்காக நான் ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன். அப்போ ஆண்டவர்கிட்ட சொல்றேன், ஆண்டவரே நான் முழு நேரமா ஊழியத்துக்கு வரணுமா, இல்ல பார்ட் டைம் ஊழியம் செய்யணுமா, இல்ல வேலைக்கு தான் போகணுமான்னு சொல்லி 3 காரியங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தேன். பிரியமானவர்களே, உண்மையே சொல்றேன், ஒருவேளை கூட சாப்பிடாம என்னால் இருக்கவே முடியாது. அப்பேற்பட்ட என்னை கிட்டத்தட்ட 7 நாட்கள் சாப்பாடே இல்லாமல் என் ஆண்டவர் பாஸ்டிங் போட வைத்து உபவாசித்து அவர் ஜெபிக்க சொன்னார். ஜெபம் செய்தேன். ஆனாலும் உடனடியாக எனக்கு முடிவு வரவே இல்லை. ஆண்டவரே நான் என்ன செய்வது ஆண்டவரேன்னு சொல்லி பல நாட்களாக நான் அப்படியே இருந்த. அப்ப ஆண்டவர் வசனத்தின் மூலமாக அவர் பேச ஆரம்பித்தார். பல வசனங்களை குறித்து என்னோடு கூட அவர் இடைப்பட்டார். அப்படியாய் கூட சரி ஓகே நம்ம முழு நேரமாக தான் ஊழியம் செய்யணும் சொல்லி நான் அதை தீர்மானம் செய்து கொண்டு உறுதிப்படுத்திக் கொண்ட பிறகு ஒரு நாள் இரவு நான் தூங்கி கொண்டிருந்தேன். திடீரென்று ஒரு தரிசனத்தை காண்கிறேன். அந்த தரிசனத்தில் என்னவென்று பார்க்கும்பொழுது என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தன்னுடைய ரத்தத்தை சிந்துகிறது போல வானத்திலிருந்து அவர் இந்த பூமிக்கு அவர் அந்த வானத்தில் மேகத்தில் அவர் வந்து கொண்டிருக்கிறார். அப்போ சுற்றிலும் அநேக ஜனங்கள் சைனாக்காரங்க மாதிரி இருக்கிறாங்க. இன்னும் பல பேர், பல இனத்தவர்கள் ஐயோ ஐயோ ஐயோன்னு சொல்லி வயிற்று வாயில அடிச்சுக்கிட்டு மேலே பார்க்குறாங்க. அந்த வானத்தை அவர் மேலே பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ நானும் என்னடா இந்த ஜனலாம் கத்துறாங்களேன்னு சொல்லி வானத்தை பார்க்கும் பொழுது அங்க ஒரு பெரிய ஒரு ஆண்டவருடைய உருவம் போல இருந்தது. முகத்திலிருந்து ரத்தங்கள் சொட்டு சொட்டா விழுந்து கொண்டே இருந்தது. அப்போ வேதத்தில் ஒரு ரகசியம் எனக்கு தென்பட்டது. அப்போ கடைசி நாட்கள்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேகத்தின் மேல வருவார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். உலக ஜனங்கள் புலம்புவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோமே அப்படின்னு சொல்லி நானும் ஆள ஆரம்பிக்க, ஆண்டவரே என்ன நீங்க ரகசிய வருகை நீங்க எடுத்துக்கொள்ளலையா ஏசப்பா,
என்னையும் நீங்க கை விட்டுட்டீங்களா ஏசப்பான்னு சொல்லி நானும் தேம்பி 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 அழுறேன். அப்போ ரொம்ப தொலைவில் இருக்கிறவர் அவர் ரொம்ப கிட்ட நெருங்கி வந்து மகனேன்னு சொன்னார். ஐயா அப்படின்னு, ஏன் ஏசப்பா என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிருங்க, என் நரகத்துக்கு மாத்திரம் அனுப்பிடாதீங்க, இந்த ஜனங்கள் எல்லாரும் கதறாங்களே, உங்க வருகை மிக சமீபமா இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப அழுது புலம்பிட்டேன். அப்ப ஏசப்பா என் முதுக தட்டிட்டு, தம்பி பின்னாடி திரும்பி பார். ஆண்டவர் திரும்பி பார்த்த, இத்தனை கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க, இவர்களுக்கு என் சுவிசேஷத்தை சொல்லுவியான்னு சொன்னாரு. எனக்கு உடனே பயந்துட்டேன். ஏசப்பா என்ன ஆண்டவரே சொல்றீங்க, இந்த ஜனங்களுக்கு என் சுவிசேஷத்தை அறிவிப்பியான்னு சொன்னாரு. ஆண்டவரே நிச்சயமாக அறிவிப்பேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டேன். அப்படியா கூட, ஓகே ஆண்டவரே நான் செய்யற ஆண்டவரேன்னு சொல்லிட்டேன். சொப்பனம் மறைந்து போனது. 2 நாட்களாக மீண்டும் அந்த சொப்பனம், அந்த தரிசனம் எனக்கு நினைப்பு வரவே இல்லை. 3வது நாள் ஒரு இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது திடீர்னு சொல்லி அந்த தரிசனம் மீண்டுமா என் சந்தைக்கு வருது. ஐயோ, அப்போ ஆண்டவர் என்ன முழு நேரமா தான் ஊழியத்துக்கு அழைச்சிட்டாரு, அப்போ நம்ம முழு நேரம் தான் ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி முழுமையாய் இத்தனை வருஷமாய் பார்ட் டைமாக சுவிசேஷ ஊழியங்கள், சபையில போய் பிரசங்கிக்கிறது, இன்னுமாய் பல மருத்துவமனைகளுக்கு போயிட்டு ஜெபிக்கிறது, இன்னுமாய் கூட சில்ட்ரன்ஸ் ஊழியம் செய்யறது, வாலிபர்கள் ஊழியம் செய்யறதுன்னு சொல்லி பல கிராமங்களுக்கு போய் ஊழியம் செய்யறதுன்னு சொல்லி பல இடங்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த விபச்சாரக்காரனுடைய மகனாகிய என்னை, பாவியாகிய என்னை, படிக்காத முட்டாளாகிய என்னை, குருடனாகிய என்னை, ஒன்றுக்கும் உதவாத என்னை என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னை பயன்படுத்தி கொண்டார். ஆனாலும் முழு நேரமாய் அவர் அழைத்த உடனே சரி ஓகே, இனி நம்ம முழு நேரம் தான் ஊழியம் செய்யணும். அப்ப திரும்பி பார்க்கிறேன், என்ன பண்றதுன்னு தெரியல. முழு நேர ஊழியம் சரி ஓகே, நம்ம முழு நேரமா ஒப்பு கொடுக்கலாம் சொல்லி எங்களுடைய பாஸ்டர் ஜான் சாமுவேல், தலைமை போதகரும் இன்னுமாய் ஊழியக்காரருமா இருக்கிற பாஸ்டர் சந்தோஷ் ஐயா அவர்கிட்ட சொன்ன, ஐயா இது மாதிரி நான் முழு நேரமாய் ஊழியம் செய்ய இருக்கிறேன், எனக்கு அந்த நாட்களில் கொடுத்த ஊழியத்தின் பெயர் இனி காலம் செல்லாது, இயேசுவை கண்டுகொள், அந்த ஊழியத்தை கர்த்தர் கொடுத்தால் அதை நான் தொடர்ந்து முழு நேரமாக செய்ய விரும்புகிறேன் என்று சொன்ன பொழுது அவர்களும் சந்தோஷமாய் வந்து என்னுடைய வீட்டில் ஜூலை மாதம் கடைசி தேதியில் எனக்காக வீட்டில் வந்து என் மேலும் என் மனைவியின் மேலும் கை வைத்து எனக்கு ஜெபித்து நீங்க முழு நேரமாக ஊழியத்துக்கு வாங்கன்னு சொல்லி அவர்கள் எங்களுக்காக ஜெபித்தார்கள். அப்படியாய் கூட இந்த 2021 ஜூலை மாதம் கடைசி தேதியில நானும் என் மனைவியும் நாங்கள் ஒப்பு கொடுத்து முழு நேரமாக ஊழியத்துக்கு வந்தோம். இன்றைக்கு 5வது மாதம் ரீச் ஆகி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த 5வது மாதத்திலே ஆண்டவருக்கு மகிமையாய் சொல்லுகிறேன், 40 கிராமத்திற்கு சுவிசேஷத்தை அறிவிக்கப்பட்டு இன்றோடு கிட்டத்தட்ட ஒரு 6 இடங்கள்ல சபைகள் இல்லாத இடங்களுக்கு சபைகளை ஸ்தாபித்திருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதில் 4 இடங்களுக்கு கண்டினியூஸா போய் கொண்டிருக்கிறோம். இன்னும் 2 இடங்களுக்கு வருகிற ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் அந்த இடத்துல ஆரம்பிக்க போகிறோம். எங்களுக்கு எந்த ஒரு ஸ்பான்சர் இந்த பூமியில இல்லை. உண்மையாகவே ஆண்டவருக்கு மகிமையா சொல்றேன். என்னுடைய மேனேஜர் வேலையை விட்டுட்டு இன்றைக்கு 8 மாத காலமாய் ஆண்டவருடைய பாதத்தில் இருக்கிறேன். அன்றைக்கு பல ஆயிரங்கள் என்னுடைய சம்பளம் வாங்கினாலும் இன்றைக்கு நான் எந்த ஒரு தலைமைக்கு கீழவும் நான் இல்லை, நான் எந்த ஒரு நிறுவனத்துக்கு கீழவும் இல்லை. என்னுடைய தாகத்தை ஆண்டவர் இயேசு கொடுத்தார். அப்போ ஏசப்பா சொன்னார், தம்பி இந்த ஊழியத்திற்கு தலைவரோ லீடரோ நீ கிடையாது, இனி காலம் செல்லாது இயேசுவை கண்டுகொள், இந்த ஊழியத்திற்கு தலைவர் எல்லாமே நடத்தினர் நான் தான் இந்த ஊழியத்தை செய்வேன், நான் தான் இந்த ஊழியத்துக்கு எல்லாமே நான் தான் இருக்கிறேன்னு சொல்லி அப்பா வாக்கு கொடுத்தது போல அந்த வார்த்தைக்கு இணங்க நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். எங்களோடு கூட சேர்ந்து எங்களுடைய வாலிபர்களும் எங்களோடு கூட வந்து கொண்டிருக்கிறார்கள். என் கிராமத்தில் ரட்சிக்கப்படாத வாலிபர்கள் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். Facebook மூலமாக இன்னும் பலர் கேள்விப்பட்டு நாங்களும் உன்னோடு கூட ஊழியத்துக்கு வரலாமா என்று சொல்லி கேட்டு தாராளமாய் வந்து கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இந்த ஊழியத்தை இந்திய தேசம் மாத்திரம், தமிழ்நாடு மாத்திரம் அல்ல, ஆண்டவர் சொன்ன இந்திய தேசம் முழுவதுமாய் சபைகள் இல்லாத இடங்களில் சபைகளை ஸ்தாபிக்கணும். முக்கியமான ஒரு காரணம் சுவிசேஷம். எல்லா கிராமங்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். ஒரே ஒரு ஆத்துமா இருந்தா கூட அந்த இடத்துல ஆராதனைகள் நடத்தணும்னு சொல்லி ஆண்டவர் சொன்னதனால 6வது ஒரு இடத்துக்கு போகிறோம். அந்த இடத்துல ஒரே ஒரு ஆத்துமா தான் இருக்கிறாங்க. 4வது ஒரு இடத்துல நாங்க சபைகளை ஸ்தாபித்தோம் அல்லவா, அந்த 4வது இடத்துல ஒரே ஒரு ஆத்துமா தான் வந்தாங்க. கொஞ்சம் சின்ன பிள்ளைகள்லாம் வந்துட்டு இருந்தாங்க. ஒரு 4வது இடத்துல சபைகள் ஆரம்பித்தோம். அந்த இடத்துல சின்ன பிள்ளைகள் ஒரே ஒரு ஆத்துமா மாத்திரம் வந்தாங்க. அப்போ அந்த ஒரு ஆத்துமாவும் கிட்டத்தட்ட 3 வாரமா வரல. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஏசப்பா கிட்டத்தட்ட 3 வாரமா அந்த ஒரு ஆத்துமா கூட வரல, சின்ன பிள்ளைங்க தான் இருக்கிறாங்க, நான் ஏன் இங்கத்துக்கு வரணும், நான் வேற ஊருக்கு போட்டோமான்னு சொல்லி கேட்டப்ப ஆண்டவர் சொன்னாரு, அடப்பாவி சின்ன குழந்தைகள்லாம் பார்த்த உனக்கு ஆத்துமாவை தெரியலையா, நீ இந்த இடத்துல நீ ஆரம்பிக்கணும்னு சொல்லி அப்பா சொன்னாரு. அதன்படி அந்த வார்த்தைக்கு இணங்க நாங்கள்
ஆரம்பித்தோம். இன்றைக்கு 10 ஆத்துமாக்கள் பிளஸ் அந்த குழந்தைகள் கிட்டத்தட்ட 40 பேருக்கு மேலாக இந்த வெறும் 3 மாதத்துல அந்த இடத்துல இயேசுவானவர் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஏன் இதை சொல்றேன்னு சொன்னா, ஆண்டவர் என்னை அழைத்தார், அந்த வார்த்தை கிணக்கு இன்னைக்கு நான் வந்துட்டேன். அவருடைய திட்டத்தின்படி, அவருடைய சித்தத்தின்படி இன்றைக்கு ஊழியங்கள்ல அவரே கூட இருந்து அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஏசப்பா சொன்னார், தம்பி இன்னும் நான் அபிஷேகம் பண்ணியிருக்கிற அநேக வாலிப பிள்ளைகளையும் ஊழியக்காரர்களையும் முன்னோடு கூட நான் கொண்டு வருவேன். அந்த பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு சபைகள் இல்லாத இடங்களுக்கு அந்த பிள்ளைகள்லாம் விட்டுட்டு நீங்களும் உன்னோடு கூட இருக்கிற டீம் எல்லாரும் ஓடிக்கொண்டே இருக்கணும். சுவிசேஷத்தை ஒவ்வொரு கிராமத்துக்கு அறிவித்துக் கொண்டே இருங்க. ஏன்னா நான் நீ சீக்கிரத்தில் இந்த பூமிக்கு வரப்போறேன். அதனாலதான் இனி காலம் செல்லாது இயேசுவை கண்டுகொள் என்கிற ஊழியத்தை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன் சொன்னார். அதே மாதிரி பல மாவட்டங்களில் இருந்து அநேக வாலிப பிள்ளைகள் நானும் வருகிறேன் சொல்றாங்க. அது மாத்திரம் இல்லாம கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து அநேக வாலிப பிள்ளைகள் இன்றைக்கு எங்க ஊழியத்தில் வந்து கலந்து கொண்டு ஐயா நானும் இயேசுவுக்காக ஊழியம் செய்யணும்னு சொல்லி இன்றைக்கும் எங்களோடு கூட இணைந்து ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. என் ஆண்டவர் இயேசுவுக்கே மகிமை உண்டாகட்டுங்க. இனி காலம் செல்லாது. இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நீங்களும் கூட உங்களுடைய கிராமங்களை சுற்றிலும் உங்களுடைய கிராமத்திலும் சரி இயேசு கிறிஸ்துவை குறித்து அறியாதவர்களுக்கு நீங்களும் இயேசுவினுடைய அன்பை குறித்து சொல்லும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, என்னுடைய 15 வயதுக்குள்ளாக மருத்துவர்கள் எல்லாரும் சொல்லிட்டாங்க, இந்த வலது கண் அழுகிட்டு முழுவதுமாய் உள்ளே போயிடும் என்று சொல்லியிருந்தார்கள். அல்லேலூயா. ஆனால் அதே 15 வயசுல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்குள்ள வந்ததுனால என் கண் உண்மையா சொல்றேன், என் சின்ன வயசு போட்டோல பாத்தீங்கன்னா தெரியும், இந்த வலது கண் அந்த மருத்துவர்கள் சொன்னது போலவே இந்த கண்ணு உள்ள போய் இருந்துச்சு. ரொம்ப உள்ள இல்ல, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போய் இருந்துச்சு. ஆனால் 15 வயசுல இயேசுப்பாவை ஏற்றுக்கொண்ட பிறகு உள்ளே போன கண் இந்த கண்ணை மறு கண்ணை போல ஆகிவிட்டது. அல்லேலூயா. அல்லேலூயா. உண்மையாகவே சொல்றேன், ஒவ்வொரு நாளும் இயேசுப்பா என் கண்ணுக்குள்ள ஆபரேஷன் பண்ணி இருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டு வாசன் ஐ கேர்ல நான் செக் பண்ணி பார்க்கும்பொழுது அந்த டாக்டர் சொல்றாங்க, எந்த பைத்தியக்காரன்டா சொன்னது உனக்கு கண் அழுகி போச்சுன்னு சொல்லி, இன்னைக்கும் இந்த கண் அழுகி போகாம நல்லாதான்ப்பா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அல்லேலூயா. பாருங்க, அன்றைக்கு 500 மருத்துவர்களுக்கு மேலாக இந்த கண்ணை செக் பண்ணி பார்த்துட்டு ஆட்டு கண் வைக்கணும், மாட்டு கண் வைக்கணும், செத்து போனவங்க கண்ணு வைக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவர் இயேசு 15 வயசுல எனக்குள்ள வந்தவர். அன்றையிலிருந்து இன்றைக்கு 30 வயது ஆகிறது. இன்றைக்கு வரைக்கும் இந்த கண்ணை அழுகி போகாமல் கர்த்தரனை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கும் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இதை பார்க்கிற நீங்கள் கூட ஆண்டவர் இயேசுவை நான் நேசிக்கிறேன், ஏன் அற்புதங்களை செய்யல நீங்க கேள்வி கேட்க கூடாது. நான் கூட தான் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு அநேக சம்பவங்கள், அநேக இழப்புகள், அநேக போராட்டங்கள், பிசாசானவன் வேதனைகளை கொண்டு வந்தான், அவமானங்களை கொண்டு வந்தான், தோல்விகளை கொண்டு வந்தான். நான் நேசித்த மகள் என்னை செருப்பால் அடிப்பேன் என்று சொல்லுகிற அளவுக்கு பிசாசானவன் என்னை மரணத்திற்குள்ளாய் அவன் நடத்தி கொண்டிருந்தான். ஆனால் அப்பேற்பட்ட எல்லா காரியங்களை விட்டுட்டு ஏசப்பா நீங்க தான் எனக்கு வேணும்னு சொல்லி நான் நிற்கும் பொழுது ஏசப்பா என்னோடு கூட நிற்கிறார். அல்லேலூயா. இதை பார்க்கிற நீங்கள் கூட உங்கள் வியாதிகளை குறித்து சோர்ந்து போகாதீங்க. நீங்கள் கூட வியாதிகளுக்காக இயேசுவை நீங்க ஏற்றுக்கொள்ளாதீங்க. அவர் வானத்திற்கும் பூமிக்கும் அவர் தேவனாய் இருக்கிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வர முடியாது என்று சொல்லி இருக்கிறார். இதை பார்க்கிற நீங்கள் கூட அற்புதத்திற்காக இயேசுவை தேடாமல் அவர் உங்களுக்கும் எனக்கும் இந்த கொரோனா நாட்களில் ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவருக்காக நாம் முடிந்த மட்டும் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை ஆண்டவர் நமக்குள் வைத்திருக்கிற அந்த அன்பை அநேகருக்கு விதைப்போம், அநேகருக்கு சொல்லுவோம். அந்த விதையானது நாளுக்கு நாள் அவரே விளைய செய்து அவரே அறுக்க செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. இதை பார்க்கிற நீங்கள் கூட ஆண்டவருக்காக உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்கள். ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் இயேசு உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். இன்றைக்கு நானும் என் மனைவியும் கூட ஆண்டவருக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம், உழைத்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்காக ஏதாகிலும் ஒன்று செய்யணும்னு சொல்லி எங்களுக்குள்ள ஏக்கம், இந்த ஏக்கம் என்னாலே உருவாக்கப்பட்டது அல்ல. நான் திரும்பவும் சொல்றேன், நான் ஒரு விபச்சாரக்காரனுடைய மகன், நான் ஒரு அழகில்லாதவன், நான் ஒரு படித்த பட்டதாரி கிடையாது, படிக்காத முட்டாள், 10ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆகுன என்ன, ஒன்றுக்குமே உதவாத என்ன, என் கிராமத்து ஜனங்களா என்ன சபித்தார்கள், என்னை வேதனைப்படுத்தினார்கள். ஆனாலும் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னை தலைகுனிய விடாமல் என்னுடைய வேலையில மேனேஜராக உயர்த்தி பல ஆயிரங்களுக்கு சம்பளத்திற்கு எனக்கு அவர் கொடுத்து என்னை வாழ வைத்தார். நான் ஆசைப்பட்ட
பைக்கை கர்த்தர் கொடுத்தார், எனக்கு நல்ல ஒரு மனைவியை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, பல காரியங்களை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களும் இயேசுவை விசுவாசியுங்கள், அப்பொழுது ஆண்டவர் இயேசு உங்களை உயர்த்துவார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. எங்களுடைய ஊழியத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இனி காலம் செல்லாது. இயேசுவை கண்டுகொள்ள இந்த ஊழியம் நாங்கள் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஊத்துக்கோட்டை பக்கத்தில் அம்பம்பாக்கம் என்கிற கிராமத்தில் இந்த ஊழியத்தை நாங்கள் துவங்கி இருக்கிறோம். ஒவ்வொரு கிராமங்களாக நாங்கள் வாரத்திற்கு 3 நாட்கள், புதன்கிழமை மாலை வேளை, வெள்ளிக்கிழமை மாலை வேளை, ஞாயிற்றுக்கிழமை முழுவதுமாய் ஆண்டவருக்காக நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அது மாத்திரம் மற்ற நேரங்களில் பல விசுவாசிகள் நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை நீங்களும் ஊழியம் செய்ய வாஞ்சியா இருப்பீர்களானால் தயவு செய்து எங்களை நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் தாராளமாக வரலாம். எங்கள் ஊழியத்திற்கு பணம் கொடுக்க தேவையில்லை, நீங்க ₹1 செலவு பண்ண தேவையில்லை. நீங்கள் ஆண்டவரால் பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேகம் மாத்திரம் போதும். அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளே இருக்குமானால் தாராளமாக எங்களோடு கூட வாருங்கள். நீங்களும் என்னை போலதான் இன்றைக்கு இனி காலம் செல்லாத ஊழியத்தில் நான் ஒரு வேலைக்காரனா இருக்கிறேன். என்னை போல நீங்களும் ஒரு வேலை காரணங்களாக நீங்களும் எனக்கு சமமாக தான் நீங்கள் இருப்பீர்கள். அல்லேலூயா. ஆனபடியினால் இந்த கடைசி நாட்களிலே நீங்கள் உயர்ந்தவன் நான் உயர்ந்தவன் அல்ல, நம்மை காட்டிலும் இந்த உலகத்தில் இருக்கிற எம்எல்ஏவை காட்டிலும் முதலமைச்சரை காட்டிலும் பிரதமரை காட்டிலும் கோட்டீஸ்வரர்களை காட்டிலும் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் திருத்துவத்தின் தெய்வமே அவர் பெரியவராயிருக்கிறார். ஆனபடியினாலே அவரை நேசியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வாய்ப்பை கொடுத்த அன்பு ஐயா டேனியல் ஐயா அவர்களுக்காக நாங்கள் உண்மையாகவே ஆண்டவர் இயேசுவை நான் துதிக்கிறேன். இந்த அவருடைய ஊழியங்களை கர்த்தர் இன்னும் பெருக செய்யணும். இன்னும் கர்த்தர் அநேகருக்கு அவரை சாட்சியாக அவரை நிலைநிறுத்துவார் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக ஒரு சின்ன ஜெபத்தை செய்து நான் முடித்துக் கொள்கிறேன். பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த வேளையிலே கூட நாங்களுடைய பாதத்திலே நாங்கள் வருகிறோம். இதை கேட்டு கொண்டிருந்த ஒவ்வொருடைய உள்ளத்திலே ஆண்டவர் இயேசு வந்தீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருடைய இல்லத்திலே பரிசுத்த ஆவியானவர் வந்துவிட்டீர் என்று விசுவாசிக்கிறேன். இனி மனுஷருக்கு ஊழியம் செய்யாமல் ஆண்டவரே, இனி ஆண்டவர் சுயத்தின் மேல் ஊழியம் செய்யாமல், ஞானத்தால் ஊழியம் செய்யாமல், பரிசுத்த ஆவியானவர் துணை கொண்டு வல்லமையாய் இனி ஆண்டவரே அழிந்து போய் கொண்டிருக்கிற மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து சபைகள் இல்லாத இடங்களில் சபைகளை ஸ்தாபிக்கவும் ஆண்டவருக்காக வைராகியம் எழும்புகிறவர்களாய் கர்த்தரை பார்க்கிற ஒவ்வொருவரையும் இயேசு மாற்றுவீராக. இப்பொழுது ஒரு தெய்வீக மகிமை, தெய்வீக பிரசன்னம், பரிசுத்த ஆவியானுடைய ஆண்டவரே வரங்கள் இப்பொழுது ஒவ்வொருவர் மேலும் முத்திரிக்கப்படுவதாக. Right now Lord Jesus, இப்பொழுது ஒரு விசேஷித்த அக்கினி, இப்பொழுது விசேஷித்த ஒரு அழைப்பு ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு மேலாக இறங்கி அவர்கள் இருக்கிற நிலைமைகள் எல்லாவற்றையும் மாற்றி ஒரு ஆசீர்வாதத்திற்குள்ளாய் ஆண்டவருடைய ஊழியத்திற்குள்ளாய் இந்த பிள்ளைகளை பிரவேசிக்க செய்திருக்கும்படியாக இன்றைக்கு நான் ஜெபித்து முடிக்கிறேன். ஆண்டவரே நீரே ஆசீர்வதிப்பீராக. இந்த வாய்ப்பை கொடுத்த டேனியல் ஐயாவுக்காகவும் அவருடைய ஊழியத்திற்காகவும் அவருடைய மனைவி குழந்தைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். இன்னும் அவருடைய ஊழியத்தை இன்னும் 1000 மடங்கு பெருக செய்து உம்முடைய வருகை மட்டும் ஆண்டவரே அநேகருக்கு உம்முடைய சுவிசேஷத்தை விதைக்க ஒரு மகனாய் ஆண்டவருக்காக வைராகியமாய் எழும்புகிற மகனாய் கர்த்தரை மாற்றி கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஊழியத்திற்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை எங்களோடு கூட நீர் இணைய வைத்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். இப்ப இத்தனை நாட்கள் அனுப்பி கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பெருகணும், நாங்கள் சிறுகணும். எல்லா துதிகன மகிமையும் உங்க ஒருவருக்கு எடுக்கிறோம். மீட்பெரும் அருமரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்னும் அநேக சாட்சிகள் இருக்கிறது, ஆனால் நேரம் இல்லை. அதனால கர்த்தருக்கு சித்தமானால் இன்னும் அநேக முறை நாங்கள் வந்து இந்த சாட்சிகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்த கிறிஸ்ட் காலிங் டிவி நேயர்களே, மேலும் இது போன்ற உங்களுடைய சாட்சிகளை எங்கள் சேனலில் கொடுக்க விருப்பம் உள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு 767775929 7200713563. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.